அஞ்சுகுடி ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை நிற்கும் தன்மையளாய் ஜாகை பழுத்த அடையாண்டாளை பத்தியுடன் நாடும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீவிஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணயா கமலாமிமான்யாம் கோதாமரண்ய சரணः சரணம் பிரபத்யே. ஆண்டாள் திருமொழிகளே சரணம். தாமோதர பெருமானுடைய ஒரு நிருகேதுக கிருபா கடாட்சத்தின் பயனாக சுடி கொடுத்த சுடர்முடியான ஆண்டாள் அருளை செய்த இந்த திருப்பாவையினுடைய அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம். நேற்றைய தினம் திருப்பாவையின் 3வது பாசுரமாக ஓங்கி உலகளந்த அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்களின் பெரும்பகுதியை அனுபவித்தோம். இன்னைக்கு அதுல மீதம் இருக்கக்கூடிய அந்த சேட்டமா இருக்கக்கூடிய பகுதி மற்றும் 4வது பாசுரத்தினுடைய அர்த்தங்களை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் செய்வதற்காக ஒரு பிராப்தம் ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைக்கே தெரிவித்தேன், இந்த ஓங்கி உலகளந்தான் சொல்லக்கூடிய பாசுரமானது திருப்பாவையிலே ஒரு விசேஷ பாசுரமாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பலஸ்ருதி அப்படின்னு சொல்லக்கூடியது கடைசியாக இருக்கக்கூடிய பாசுரத்துல தான் தெரிவிக்கக்கூடியது. இந்த பாசுரத்தை படித்தால் கேட்டால் என்ன பயன் ஏற்படும் அப்படின்னு கேட்டால் அந்த பயன் என்ன என்பதை தெரிவிக்கக்கூடியது பலஸ்ருதின்னு பேர். அந்த பலஸ்ருதி தெரிவிக்கக்கூடியது கடைசி பாசுரம், எங்கும் திருவுருள் பெற்று என்புருவர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாளுக்கு உண்டான பலத்தை ஆண்டாள் நோன்பு நோற்றாலே அந்த கைங்கரியத்தை அடைந்தாலே அதுக்குண்டான பலன் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. ஆனால் இந்த ஆண்டாள் இந்த நோன்பிலே இடித்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் திருவாய்ப்பாடியிலே மழை பெய்யாது போயிட்டு அதற்காக அந்த நோன்புன்னு சொல்லக்கூடியத ஒரு வியாஜமாக்கி அவர்கள் அந்த நோன்பை நோக்கிறார்கள். இந்த அலார்ம் ஆஃப் பண்ணுங்க, டிஸ்மிஸ் கொடு, டிஸ்மிஸ் அந்த நோன்பு நோக்கிறது அந்த மழைக்காக ஒரு நோன்பு நோற்றான்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மழை ஏற்படணும், தீங்கின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நீங்காத செல்வம் நிறைந்துன்னு ஒரு பலத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பாசுரம். அதனால இது விசேஷித்த பாசுரம் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் நேற்றைக்கே பார்த்தோம். அதனுடைய அர்த்தத்தையும் ஓரளவுக்கு அனுபவித்தோம். ஓங்கி உலகளந்த உத்தமன், உத்தமன்னா எப்பேற்பட்டவன்? உத்தமன் சொல்லக்கூடியவன் தான் அழித்தாலும் பரவாயில்லை, பிறர்களை வாழ வைக்கக்கூடியவனாய் இருப்பவன் தான் உத்தமன். அப்படி எம்பெருமானானவன் இந்திரனுக்காக சர்வ ஐஸ்வர்யம் எல்லா தனங்களையும் உடையவனாய் இருக்கக்கூடியவன் அந்த பரம்பொருள். அவன் இந்திரனுக்காக யாச்சகம் செய்தான், பிச்சை எடுத்தான் அப்படின்றத பார்க்கிறோம். ஒரு வாமனமூர்த்தியாய் புள்ள வடிவை எடுத்துக்கொண்டு மகாபலி சக்கரவர்த்தியினுடைய வேள்வி சாலைக்கு சென்று அவ்விடத்துல போய் எனக்கு 3 அடி மண் கொடு என்று கேட்டு அவன் கொடுத்த காலத்திலே இசைந்த காலத்திலே திருவிக்கிரமனாக வளர்ந்தான்.
வளர்ந்து 2 உலகங்களையும் அளந்து 3வது அடிக்கு நான் எங்க இது பண்றதுன்னா அவன் தன்னுடைய சிரசை காட்ட அதிலே தன் திருவடியை பொருத்தி அந்த மகாபலியை பாதாள லோகத்துக்கு அனுப்பினான் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம். அப்போ அதனால என்ன ஆச்சு, இந்த விருத்தாந்தத்தினாலே இந்த செயலினாலே இந்திரனானவன் ஒரு அற்பமான ஒரு பூமியை பெற்றான். மகாபலியானவன் தனக்கே இந்த பூமியின் அபிமானத்தோடு இருந்தான். அந்த அபிமானம் குறைந்து அவனிடத்துல இந்த பூமியை இழந்தான் அப்படின்னு எல்லாம் தெரிவித்து உத்தமன் பெயர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் இந்த பாவை நோன்புக்கான கிரிசைகள் எல்லாம் பண்ணோமே, ஆனால் என்ன ஆகும் என்று கேட்டால், திங்கள் மும்மாறி பெய்து மாசத்துல 3 தடவை மழை பெய்யும். அப்படி மழை பெய்தால் என்ன ஆகும் அப்படின்னா நல்ல பயிர்கள் எல்லாம் வளரும்ன்ற என்ன, அந்த மழை பெய்ததுனால நடக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றதை பார்க்கணும். அது வரைக்கும் பார்க்கணும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, அதுக்கப்புறம் ஓங்கு பெரும் தென்னல், அந்த மழை பெய்ததுக்கு அனுகுணமாக என்ன ஆகும், சசியம்னு சொல்லக்கூடிய பயிர்கள் எல்லாம் நன்று விளையும். அப்போ அந்த சமயத்துல என்ன இருக்கு, அந்த ஊர்ல என்ன ஆகுது அப்படின்னா நெற்பயிர்கள் எல்லாம் நன்கு வளர்கிறது. இந்த சென்னல் பயிர்கள் நன்னா வளருது. அது 2 அடைமொழியை கொண்டு தெரிவிக்கிறார். ஓங்கு பெரும் சென்னல், ஓங்குன்னு ஒரு அடைமொழி, பெருன்னு ஒரு அடைமொழி. ஓங்கு பெரும் சென்னல், ஓங்குன்னு சொல்றதுக்கு என்ன அடையாளம்னா அந்த நெற்பயிரானது எவ்வளவு பெருசு இருக்குன்னா பெருசா ரொம்ப உயரமாக வளர்ந்து இருக்கிறது. பெரும் சென்னல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஒரு சசியமும் பார்த்தா ரொம்ப பருத்து இருக்கிறது. ஓங்கு பெரும் சென்னல், அந்த மழை பெய்ததன் பலனாக அந்த அந்த ஊர்லயே அந்த திருவாய்ப்பாடியிலே நல்ல விளைச்சல் பூமிகளில தானியங்கள் விளைய ஆரம்பித்தது, நன்றாக விளைந்ததுன்னு சொல்லுகிறார்கள். ஊடு கயலுகள், அந்த கழனிலே இருக்கக்கூடிய பருத்து இருக்கக்கூடிய மத்ஸ்யங்கள், கயல்கள், மீன்களால அப்படியே அந்த உகழ்கிறதா, அப்படியே அப்படியே துவண்டு 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 போகிறதாம் அந்த கழனியில் இருக்கக்கூடிய ஜலத்துல. பூங்கு வளை போதில் ஒரு வண்டு கண்படுப்பா, அந்த கயல்கள்லாம் புகழ்ந்து போடுறது. குவளை புஷ்பங்கள்லாம் இருக்கும். குவளை புஷ்பங்கள் மேல அந்த தேனை பருகணும்னு வண்டுகள் எல்லாம் அந்த தேனை பருகி கொண்டிருக்கிறது. அந்த மீன்கள், அந்த கயல்கள் எல்லாம் உகழ்ந்து போகக்கூடிய காலத்திலே அது மேல உராயிறது, அந்த குவளை புஷ்பங்கள் மேல. அப்படி உராயக்கூடிய காலத்திலே அந்த குவளை புஷ்பங்கள்லாம் இப்படி அப்படியே ஆடுறதா, அந்த மதுவை பெருகக்கூடிய வண்டுகள் எல்லாம் என்ன தோன்றதா, நம்ம ஒரு ஊஞ்சல்ல படுத்துட்டு இருக்கோம்ன்ற மாதிரி தோன்றது. உங்குவளை போதில் ஒரு வண்டு கண்படுப்ப, தேங்காது முக்கிருந்து சீர்த்த முளை பத்தி வாங்க, ஆங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். சின்னர் பெயர்கள்லாம் நன்னா விளைஞ்சிருக்கு. கயல்கள் எல்லாம் அந்த கழனிலே அந்த உகழ்கள் இருக்குது. அதனால அந்த கோடை புஷ்பங்கள்லாம் அது அமர்ந்திருக்கு. அது உரையெல்லாம் ஆடுறது. அதுல அந்த கோடை புஷ்பங்களிலே வண்டுகளானது படிந்து தேனை உண்கிறது. அதுக்கு மேல தெரிவிக்கிறார், இப்போ மழை பெஞ்சது, தானியங்கள்லாம் ஏற்பட்டது அப்படின்னா அந்த ஆயர்களுக்கு தனம் என்ன அப்படின்னு கேட்டால் பசுக்கள் தானே. அந்த பசுக்களானது நிரவதிகமாக பாலை கறக்கிறது. தேங்காதே முக்கிருந்து அந்த மாட்டை கறக்கணும், அந்த பசுவை கறக்கணும்னு ஒருத்தன் நினைச்சாங்க. ஆனால் கொஞ்சம் கூட தயங்காத நம்ம அச்சப்படக்கூடாது. ஆனால் அது கறக்கக்கூடிய ரீதியை பார்த்தா யாருக்காக இருந்தாலும் அச்சம் தான் வரும், தயக்கம் தான் வரும். ஏன்னா கையை வச்சா ஏதோ ஒரு சமயத்தில் இப்போ நம்ம சாதாரணமா லோகத்தில் பார்க்கக்கூடிய பசுக்கள்லாம் 5 லிட்டர் கறக்கும், 10 லிட்டர் கறக்கும்னு சொல்லக்கூடிய பசுக்கள்லாம் சரி இதோட கறந்து முடிஞ்சிடும்னு நினைக்கலாம். ஆனால் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் அதனுடைய வளங்களை எல்லாம் மேல தெரிவிக்கப்படுறாரு, கற்றுக்கறவையில தெரிவிக்கப்படுறாரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த பசுக்களானது எப்படி பண்ணோம், தேங்காதே முக்கிருந்து சீர்த்த முளை. ஒரு தடவை அதனுடைய முளைக்கண்ணை குடிச்சோமே, ஆனால் அது எப்படி இருக்கா, குடங்களா வைக்கக்கூடிய காலத்துல எல்லா குடத்தையும் நிறைக்கக்கூடியதா இருக்கும். அங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எப்பாவாய்.
பூரா இப்படி பசுக்கள் தானே அவர்களுக்கு தனம். அப்படிப்பட்ட ஒரு நீங்காத செல்வம் அவர்களுக்கெல்லாம் நிறைய வேணும் என்று ஒரு மங்களத்தை ஆசாசித்து இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறார்கள் என்று பார்க்கிறோம். மேலே 4வது பாசுரம் ஆழிமழை கண்ணான்னு ஒரு பாசுரம். ஆழிமழை கண்ணான்ற பாசுரத்திலே காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தால், கீழே ஓங்கி உலகளந்த பாசுரத்திலே இந்த மார்கழி நீராட்டம் அப்படின்ற ஒரு நோன்பை வியாஜமாக கொண்டு நாட்டுக்கு விளையக்கூடிய நன்மைகள் எல்லாம் மனோரதித்தார்கள். இந்த நன்மைகள் ஏற்பட வேண்டும் அப்படின்னு மனோரதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி இப்போ நன்னம் தீங்கினி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்னு 3 தடவை மழை பெய்ய வேணும். அப்படி மழை பொழிந்ததே ஆனால் நாட்டில் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு இவர்களெல்லாம் ஒரு மங்களத்தை வேண்டி ஒரு பாசுரத்தை பாடினார்கள். அப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே பர்ஜன்யன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மழைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன், அந்த மழைக்கு தேவதை, அவன் என்ன நினைக்கிறான்னா, இவர்களெல்லாம் பகவானுக்கு அடிபணிந்தவர்கள், அடிபணியும் அவர்கள் பக்தர்கள், இவர்கள் எல்லாம் இவர்கள் திருத்தே நாமும் சில கிஞ்சித்காரம், சில கைத்தறியங்கள் இவர்களுக்கு நாமும் கூட சேர்ந்து இவர்களுக்கு ஏதாவது தொண்டு புரிய வேணும். அப்படி தொண்டு புரிந்தோமே ஆனால் நம்முடைய ஸ்வரூபம் நிறம் பெறும்னு சொல்லக்கூடியது. பாசுரத்தாலே காட்டக்கூடிய விஷயமே என்னன்னா, பாகவதர்களுக்கு ஆட்பட்டு இருக்கக்கூடிய தேவதைகளும் இந்த பாகவதர்களுக்கு எல்லாம் ஆட்படக்கூடியதா இருக்கிறது அப்படின்றது ரொம்ப அழகா காட்டுகிறார். ஏன் அப்படி அவர்களுக்கெல்லாம் கிச்சித்காரம் பண்ணணும் அந்த எம்பெருமானுடைய அடியவர்களுக்கெல்லாம் அப்படின்னா, அப்பொழுதுதான் இந்த தேவதைகளுடைய ஸ்வரூபம், அவர்களுடைய தன்மையானது நிறம் பெறும், அவர்களுக்கு ஒரு நன்மை விளையும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதனால இந்த பர்ஜன்ய தேவன்றவன் என்ன பண்றான், நேர இந்த கோபிகைகள், இந்த பஞ்சலட்சம் குடி பெண்கள் திறத்திலே வந்து, நான் உங்கள் திறத்து பண்ண வேண்டிய அடிமைத்தனம் என்னன்னு சொல்லுங்க, நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன, அதையெல்லாம் நீங்கள் ஆய்ந்து உரைத்தீர்களே, ஆனால் என்னால் முடிஞ்ச உபகாரத்தை நான் செய்யவேன் அப்படின்னு இவர்களுடைய நியமனத்தை எல்லாம் பிரார்த்தித்து நிற்கிறார். நீங்கள் கட்டளை விடுங்கள், நான் செய்கிறேன் என்று அவர்கள் கட்டளைக்காக காத்து நிற்கிறான் அந்த பர்ஜன்யன்னு சொல்லக்கூடியவன். உடனே அதை பார்த்து அந்த ஆய்ச்சிகள்லாம் தெரிவிக்கிறார்கள், பர்ஜன்யனே, நீ பெய்யக்கூடிய மழையானது எப்படி இருக்கணும் தெரியுமா? மழை பெஞ்சதுன்னா அந்த பெண்கள் நோன்பு நோற்றார்கள் இல்லையா, அந்த நோன்பு நோற்றுவதற்கு அனுகுணமாய் அதற்கு அனுரூபமாக எப்படி இல்லாத இந்த பெண் எப்படி மழை பெய்யுது, எவ்வளவு பழைய நோன்பை நோற்றார்கள், எவ்வளவு அழகாக இடத்திலே ரொம்ப சுகமாக மழை பெய்தது அப்படின்னு சொல்லணும். எல்லாரும் தலை துதுக்கி கொண்டாடும்படியாய் நீ மழை பெய்ய வேணும் அப்படின்னு அவனிடத்திலே அவன் அடிமை செய்வதற்காக கையோலை கொள்கிறார்கள். அவனுக்கு ஆணையிடுகள் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு தெரிவிக்கக்கூடியதா இருக்கு. பர்ஜன்யன்னு சொல்லக்கூடியவன் மழைக்கு நிர்வாககன் என்று கீழே தெரிவித்தேன். இப்போ சில விசாரங்கள்லாம் இதுல மேல வரப்போகுது, அது என்னன்றது தெரிவிக்கிறது. ஆழிமழை கண்ணா நீ கை கரவே ஆழியுள் பொக்கு முகர்ந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து வாழியந்தோளுடை பற்பனாபன் கையில் அழிபோல் மின்னி வலம் புரி போல் நின்னதிர்ந்து தழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து. இப்ப பர்ஜன்ய தேவனானவன் அவன் ஒரு தேவதை, மழைக்கு அதிபதியா இருக்கக்கூடிய தேவதை. அவனை இன்னென்ன பிரகாரங்களிலே இன்னென்ன ரீதியிலே நீ மழை பொழிய வேணும்னு ஆணையிடக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களாய் பிறந்த ஆயர் சிறுமிகள் ஒரு தேவதையை போய் ஒரு மனிதர்களாய் இருக்கக்கூடியவர்கள் ஆணையிட முடியுமா? தேவதைகள்லாம் எம்பெருமானாலே நியமனம் செய்யப்பட்டவர்கள். வாயு பகவான் இருக்கான். வாயு பகவான் எப்பவும் தன்னுடைய காத்துங்கிறது வீசிக்கொண்டே இருக்கு.
வேதங்கள் தெரிவிக்கிறது, இந்த தேவதைகள்லாம் எம்பெருமானாலே ஒரு காரியங்களிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காரியத்திலே அவர்கள் வலுவாது தவறாது செய்து கொண்டிருக்கிறார். அந்த காரியத்தை எதனாலான்னு கேட்கிறார். எம்பெருமான் தரத்தில் இருக்கக்கூடிய பயத்தினாலே செய்து கொண்டிருக்கிறார்கள். வாயு பகவான் என்னைக்காவது ரெஸ்ட் எடுக்கிறேன்னு நினைச்சிருக்காங்க. அவன் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சானே, ஆனால் நம்ம கதையெல்லாம் முடிஞ்சது அதோட. அதே போல சூரியனானவன் என்னைக்காவது ஒரு நாள் சூரியன் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போறானா? இல்லை. பஞ்சாங்கத்தில் எழுதுறான் 5:30 மணிக்கு இன்னைக்கு சூரியோதயம் அப்படின்னு கேட்டான். கிழக்கு திசையில பார்த்தா 5:30 மணிக்கு சூரியன் உதிக்கிறான். சில நாள் 6 மணிக்கு சூரியோதயம் அப்படின்னு கேட்டா 6 மணிக்கு வந்து நிற்கிறான். அப்போ சொன்னபடி கேட்கக்கூடியவனா இருக்க. பஞ்சாங்கத்தை பார்த்து அவன் வரானா? இல்ல அவன் வரதை பார்த்து பஞ்சாங்கத்தை எழுதுறதானு இருக்கணும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சூரியன் வரதே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்றதே. ஏதோ சில நாடுகள்ல சூரியனே கிடையாது, சில மாதங்களுக்கு சூரியன் கிடையாது, சில மாதங்கள் நிலாவே கிடையாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து விதிவிலக்குகள். ஆனால் சாதாரணமா இருக்கக்கூடிய இந்த பூமியில அன்றாடம் காலை பொழுதிலே கிழக்கு திசையிலே சூரியன் வருவது, மாலையிலே சூரியன் வந்து மேற்கு திசையிலே மறைவது பார்த்தால் நடந்து கொண்டுதான் இருக்கு. அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கு. ஏன் இதனால இப்படி பண்றான் அப்படின்னு கேட்டால் எம்பெருமான் தரத்திலே இருக்கக்கூடிய பயம். எம்பெருமானாலே ஒரு காரியத்திலே நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், அந்த காரியத்தை செய்தே தீர வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுதிப்பாடு அதெல்லாம் இருக்கக்கூடியவனாய் இருக்கக்கூடிய. அப்போ அவனை நியமனம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவனாய் இருக்கக்கூடியவன் அந்த பகவான் தான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே ஏதோ 1000 சிறுமிகள் ஒரு 4 பேர் சேர்ந்தாலாம், இவனை கூட்டு மழை பெய்யும் சொன்னாலாம், அப்படிலாம் பெய்யலாமா அப்படின்னு ஒரு இது கேட்கிறான். திரவந்தி தைத்யா நமந்தி தேவதாக. எம்பெருமானை சேவிக்கக்கூடியவர்கள் யார் யார் அந்த அடியார்கள் இருக்கிறாரோ அவர்களை பார்த்தா தைத்தியர்கள் சொல்லக்கூடிய அசுரர்கள் எல்லாம் ஓடி போகிறார்கள். திரவந்தி தைத்யா பிரணமந்தி தேவதாக. தேவதைகள் எல்லாம் அவர்களை வணங்குகிறார்கள். ஸ்ரீவிஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகம், ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்ய பாசஹஸ்தம் வததி யமக்கில தஸ்ய கர்ணமூலேஹ பரிஹர மதுசூதனம் பிரபன்னான் பிரபுரகம் ஞன்யனுணாம் ந வைஷ்ணவானஹ. யமனானவன் என்ன பண்றான்? யம தர்மராஜன் அவனுடைய யமபட்டர்கள் எல்லாம் அவர்கள் தஸ்ய கர்ணமூலே அவர்களுடைய காதுல போட்டு ஒரு ரகசியம் சொல்றான். நான் யார் யாருக்கு வந்து எஜமானன்ற ரகசியத்தை சொல்றான். ஒரு சமயத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு வைணவன் எம்பெருமானியே சேமிக்கக்கூடியவன் கிருஷ்ண பக்தனாய் இருக்கக்கூடியவன் இறந்து போனான், மரணம் அடைந்தான். அப்படி இருக்கக்கூடியவனை அவனை அந்த ஆத்மாவை கொண்டு வரணுமே, நரகத்துக்கு கொண்டு வந்து அவனுடைய புண்ணிய பாபங்களை கணக்கிட்டு அவனுக்கு தண்டனைகள்லாம் கொடுக்கணும். அதனால யமபட்டர்கள் எல்லாம் அவனை அழைத்து செல்ல வேண்டும். யமபட்டர்கள் வந்து நிற்கிறார்கள். இவன் விஷ்ணு பக்தனாச்சே, அதனால என்ன பண்றாரு, விஷ்ணு தூதர்கள் எல்லாம் இவ்விடத்துல வந்து நிற்கிறார்கள். 2 பேரும் இங்க பெரிய பலத்த வாக்குவாதம் ஏற்படும். விஷ்ணு தூதர்கள் சொல்றாரு, இவர்களை நான் விஷ்ணு லோகத்துக்கு அழைத்து செல்ல போகிறோம்னு இவர்கள்லாம் சொல்றாங்க. யமபட்டர்கள்லாம் சொல்றோம், அப்படிலாம் கூட்டு போக முடியாது, எங்க யமலோகப்பட்டினத்துக்கு தான் நாங்க அழைச்சிட்டு போகணும், நரகாபுரிக்கு தான் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு இவர்கள்லாம் சொல்றாங்க. 2 பேருக்கு பெரிய வாக்குவாதம் ஆயிட்டு. நம்ம யமபட்டர்கள்லாம் சொல்றா, எங்க யமன் தான் எல்லாருக்கும் நாதன், எல்லாருக்கும் எஜமானன் எங்க யம தர்மராஜன் தான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நீங்க வந்து இப்படிலாம் சொல்றது தப்பு. உடனே விஷ்ணு தூதர்கள் சொல்றார், உங்க யமனுக்கும் நாதனா இருக்கக்கூடிய எங்கள் விஷ்ணு, அதனால நீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. வேணும்னா உங்க யமனிடத்தையும் உங்க யம தர்மராஜனிடையே போய் கேட்டுட்டு வாருங்க. உடனே அந்த தூதர்கள் எல்லாம் வந்து யமபட்டர்கள்லாம் வந்து யமனிடத்துல கேட்கக்கூடிய காலத்திலே அவர்களுடைய காதுல வந்து உள்ள சொல்றான், வததி யமக்கில தஸ்ய கர்ணமூலே. நான் யாருக்கு சொல்லணும் தெரியுமா? தஸ்ய கர்ணமூலே பரிகர மதுசூதன பிரபன்னான் பிரபு அகம். நான் பிரபு யாரு தெரியுமா? அகம் பிரபு யாரு தெரியுமா? அன்யனுணாம் ந வைஷ்ணவானாம்.
விஷ்ணு பக்தர்களை தவிர இதரர்களுக்கெல்லாம் நான் எஜமானனா இருப்பேன். அவர்களை தான் நான் என்னுடைய நரகத்துக்கு கொண்டு வர முடியுமே தவிர விஷ்ணு பக்தர்களுக்கு நான் அதிபதி கிடையாது. அது நேர விஷ்ணுவனுடைய தூதர்கள் அவனை அழைத்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்போ இதுல இருந்து நாம் அறியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் அந்த எம்பெருமான் தலத்திலே அடியவர்களாய் இருக்கக்கூடியவர்களை தேவதைகளும் தன்னுடைய என்ன சொல்றது எஜமானனை போல நினைக்கிறார்கள். இல்ல நான் இவர்களுக்கு எஜமானன் இல்லைன்னு நினைக்கிறார்கள், இல்ல தேவதைகளாகவே நினைக்கிறார்கள். அந்த ரீதியில நம்ம இப்ப பார்த்தோமே, ஆனால் இப்ப பர்ஜன்யன்னு சொல்லக்கூடியவன் மழைக்கு அதிபதியா இருக்கக்கூடியவன். இவர்கள் மழை பொழிய வேணும்னு இந்த ஆட்சிகள் எல்லாம் மனோரதிக்கிறார்கள். அந்த மனோரதத்துக்கு அனுகுணமா என்ன பண்றான், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடியதாக இருக்கு. இப்போ பகவத் கைங்கரியம்னு சொல்லக்கூடிய அந்த தொண்டிலே எல்லாரும் பங்கு கொள்ள வேணும்ன்றதுதான் இன்றியமையாத விஷயம். அதுதான் காட்டக்கூடியதாக இருக்கு. ராமாயணத்திலே ஒரு கட்டம், வால்மீகி ராமாயணத்துல இல்ல இந்த விஷயம். திருமாலை என்ற திவ்ய பிரபந்தத்திலே ஆழ்வார் பாடுகிறார். குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அழைக்கலுத்த சலமிலா அணிலும் போலே. சீதா பிராட்டியை காக்க வேண்டும், போய் ரட்சணம் பண்ணி திருப்பி ராவணனுடைய பந்தத்திலேருந்து திருப்பி அவனுடைய காப்பாத்தி கூட்டணும். அதுக்காக என்ன பண்ணோம், அந்த சமுத்திரத்தை கடந்து போக வேண்டும், அந்த சேது சமுத்திரத்தை கடந்து போக வேண்டும். அப்ப என்ன பண்றான் ராமனானவன், அந்த இடத்துல ஒரு சேது பந்தனம்னு சொல்லி ஒரு அணையை கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறான் லங்காப்பட்டினத்துக்கு போறதுக்காக. அப்ப பார்க்கக்கூடிய காலத்திலே அந்த அணையை கட்டணும்னா அந்த கடலரசன் ஒரு அனுமதி வழங்குகிறான், நீ மேல ஒரு அணையை கட்டி நீ போயிடுன்னு அந்த சமுத்திரராஜன் ஒரு அனுமதியை கொடுக்கிறான் ராமனுக்கு. சரின்னு சொல்லி கொண்டு வந்து கல்லெல்லாம் போட்டு இது பண்ணான். அந்த அணையை கட்டுறதுக்கு பார்த்தா ஒரு 100 பேர் இருந்தா போதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனால் வானர சைன்யம் எவ்வளவு இருக்குன்னா ஆயிரக்கணக்கான பேர் அந்த வானர சைன்யத்துல இருக்காங்க. சுக்ரீவனுடைய வானர சைன்யம் ராமனுக்காக துணை நிற்பதற்காக வந்திருக்கிறார்கள். அப்ப அந்த 100 பேர் இருந்தா ஒரு 100 பேர் கொண்டு வந்து ஒரு 10 கல்ல போட்டாலே அணையை கட்டி முடிச்சு விடலாம். ஆனால் எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய 1000 பேரும் இந்த கைங்கரியத்திலே பங்கு கொள்ள வேணும் என்று நினைத்தார்கள். பெரியவாச்சான் எழுதுறார், ஒரே நாள் தூக்கி போகக்கூடிய ஒரு பாறையை ஒரு 10 வானரங்களாக தூக்கி சென்றது என்றார். எதுக்காக? அது தூக்க முடியாதனாலயா? இல்ல, எல்லாரையும் தூக்க முடியும். எனக்கும் அந்த ராம கைங்கரியத்திலே ஏதாவது ஒரு நான் அன்பயம் கிடைக்க வேண்டும், அதிலே நான் பங்கு கொள்ள வேண்டும் என்று நினைத்து எல்லா குரங்களுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குற மாதிரி ஒரு சின்ன கல்ல ஒரு 100 குரங்குகளா தூக்கி வந்ததுன்னு சொல்லிக்கிறாங்க. அது பெரிய விசேஷம் இல்லை. அப்போ அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு அணில் வந்தது. அந்த இடத்துல அணில் இல்லை அப்படின்னா நானும் இந்த ராமனுடைய தொண்டிலே பங்கு பெற வேணும்னு நினைத்தேன். அப்ப என்ன பண்றது, அந்த அணிலானது நேரம் ஓடுவான், ஓடி போய் அந்த சமுத்திரத்தில் போய் முழுகணும். மேலெல்லாம் உடம்பெல்லாம் தண்ணி ஆயிடும். அந்த கடற்கரை மணல்ல அப்படியே போய் பறண்டுக்குமா, அந்த மணல்லாம் உடம்புல ஒட்டிக்கும். போய் அந்த கல்லெல்லாம் பரப்பி இருக்காரு, அந்த அணை கட்டுறதுக்காக அந்த கல்லெல்லாம் பரப்பி இருக்கக்கூடிய கலர் போய் அந்த உடம்பு உதருமா, அந்த மண்ணெல்லாம் போயிருக்கும். நம்ம சாதாரணமா கல்லெல்லாம் பதிச்சு வீட்டெல்லாம் கட்டுறோமே, நடுவில் இருக்க அந்த இடைவெளியெல்லாம் என்ன பண்றோம், பூசு வேலை பண்ற மாதிரி அது போல பூசு வேலை பண்ணிடும். என்ன காரியம் இது, என்ன காரியம் அப்படின்னு வானரெல்லாம் கேட்கறாங்க. என்ன பெரிய காரியம்? அணில் சொல்லித்தான், நான் தான் மேஸ்திரி, நீங்கள்லாம் சித்தாள். கல்லத்துக்கு சாதாரணமா சொல்லக்கூடிய என்ன சித்தாள் தானே சொல்லுவோம். மேஸ்திரி என்ன பண்ணுவாங்க, பூசு வேலை தான் பண்ணணும். அணில் சொல்லித்தான், நான் தான் மேஸ்திரி, இங்க நீங்களாம் சித்தாள்கள் என்று சொல்லித்தான். காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த அணில் பண்ணக்கூடியது ரொம்ப பெரிய உபகாரமா அப்படின்னு சொல்லலாம்னா அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அந்த உபகாரம் பண்ண வேணும், அந்த ஒரு உதவியை செய்ய வேணும்ன்றது அணிலுடைய மனசுல இருந்ததே, அது கண்டிப்பாக பாராட்டத்தக்கது அப்படின்றது தானே நினைக்க வேண்டும். அப்போ அப்படி கைங்கரியங்கள்னு நினைக்கக்கூடிய காலத்திலே அந்த கைங்கரியங்களிலே பங்கு கொள்ள வேணும் என்று சாமானியர்களும் நினைக்கிறார்கள், தேவதைகளும் நினைக்கிறார்கள். அதுவும் அடியவர்களா இருந்தால் அடியவர்களுக்கு ஒருத்தன் தொண்டு செய்வானே ஆனால் அது எம்பெருமானுக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கு. நம்ம போய் எம்பெருமானை பார்த்து உள்ள போய் தாமோதர பெருமானை சேவிக்கிறோம் அப்படின்னா அதுல அவனுக்கு மகிழ்ச்சி தான், ஒண்ணு குறவு.
ஆனால் அதே சந்தர்ப்பத்துல என்ன பண்றோம், ஒரு அடியவனுக்கு ஏதோ ஒரு உபகாரம் பண்ணோமே ஆனால் எம்பெருமான் ரொம்ப மகிழ்ந்து போகிறான். 2 பேர் ஒரு ஊர்ல இருந்தாங்க. ஒருத்த வந்து கொஞ்சம் பணக்காரன், ஒருத்த கொஞ்சம் ஏழை. 2 பேரும் அனுதினமும் என்ன பண்றான், அந்த பெருமாளை போய் சேவிக்கிறான். அந்த பணக்காரனா இருந்தவன் என்ன பண்றான், அவனுடைய தகுதிக்கு தக்கபடி ஒரு நாளும் பழங்கள், அது முந்திரி பருப்பு, அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு போய் பெருமாளுக்கு வந்து சேவிக்கிறான். இந்த ஏழையா இருக்கக்கூடியவன் என்ன பண்றான், ஒண்ணும் இல்லை அவங்கிட்ட, எனக்கோ ஒரு நாள் முடிஞ்சாதோ வாழைப்பழம் ஏதாவது வாங்கிட்டு போவான், இல்லைன்னா அதுவும் இல்லை பெருமாளை பார்த்து கை கொடுத்து வந்துடும். அந்த கோவில்ல, அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணக்கூடியவர் ஒரு பெரிய சுவாமி ஒருத்தர் இருக்கார். அவரிடத்துல போய் சொல்றான், என்னுடைய வறுமையும் போகல, நானும் பெருமாளை இடைவிடாது சேவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வறுமையும் போல பலவிதமான குடும்பத்தையும் பலவிதமான கஷ்டங்கள் இருக்கு, அதான் என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு அப்படின்னு சொன்னான். சொன்னா, நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு நாளைக்கு நான் சொல்லக்கூடிய எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு ஏதாவது உபகாரங்கள் கொண்டு வந்துடும், அதை வச்சு நான் ஒரு விசேஷ பூஜை பண்ணி உனக்கு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கிறேன். சரின்னு, ரைட் ஆகட்டும், அப்படியே இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தார். ஏதோ வீட்டுல இருந்து சில உபகாரங்கள்லாம் அவர் எடுத்துன்னு வர்றார். இந்த பணக்காரன் அதை கேட்டுட்டு இருக்கார், அந்த சாமியார் சொன்னது. அவர் சொன்ன உடனே என்ன பண்ணாரா, நான் கூட நாளைக்கு கொண்டு வரேன், எனக்கும் பூஜை பண்றீங்களா? கண்டிப்பா பண்றேன். இந்த ஏழையானவர் தன்னுடைய அந்த எம்பெருமானுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பழங்களை எல்லாம் உபகாரங்களை எல்லாம் கொண்டு வர வழியில் ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து கேட்கிறான், சாமி எனக்கு இந்த பழத்தை கொடுக்கூடாது, ரொம்ப பசியா இருக்கு. சரி என்ன பண்ணாலும் சரி, ஒரு 2 பழம் வேணா கொடுப்போமே. 2 பழம் கொடுத்தா அவன் பசி தீர்றது, 4 பழம் கொடுத்தான், இன்னும் 2 பழத்தை கொடுத்தானா அவன் கையில இருக்க பழங்கள் மொத்தத்தையும் அவனே சாப்பிடும். பணக்காரன் முதல்ல கேட்கறான், அவன் என்ன சொல்றான், இல்ல இல்ல பெருமாளுக்கு அவனை கொடுக்க மாட்டேன்னு எடுத்துட்டு போயிட்டான். அப்ப பெருமாள் என்ன பண்றான், பெருமாள்கிட்ட போய் அவனுடைய பூஜைகள் எல்லாம் நடக்கிறது. இவன் போய் சொல்றான், அந்த சுவாமி எடுத்து போய் சொல்றான், சுவாமி நான் கொண்டு வந்த பழங்கள் தான் வழியில் ஒருத்தன் பசின்னு கேட்டான், அதனால இதுவா கொடுத்துருந்தான். இப்படியே அவன் காலம் கழித்து போயிட்டு. ஆனால் அந்த பிச்சைக்கார ரூபத்தில் இருக்கக்கூடியவன் யாருன்னு பார்த்தா அந்த தேசத்தினுடைய ராஜா. அவன் என்ன பண்றான்னா, இவனுடைய இதெல்லாம் நித்தியம் என்ன பண்றான்றத கவனித்துக் கொண்டே இருக்கிறான். அப்புறம் அவன் சொல்றான்னா, ஒரு நாள் அவனை அழைச்சு தேசத்துல பெரிய அவனுக்கு ஒரு நிறைய வந்து தனங்களை வழங்கினான்னு சொல்லக்கூடியது. அதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, அதுக்கு புரிய அவன் தான் பெரிய தனவானானா, அவன கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்தது. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காலத்துல எம்பெருமானுக்கு அவன் என்ன பண்ணான்னா, அவன் பக்தனா இருந்தான், பல காலம் எம்பெருமானை சேவித்தான். ஆனால் எம்பெருமானுக்கு ஒரு உபகாரம் சமர்ப்பிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அவன் சமர்ப்பிக்கல. யாருக்கு பண்ணான், அந்த கோயில் வாசலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பிக்ஷுகன், அந்த பிக்ஷக்காரனுக்கு வந்து இருக்க கொடுத்தான். அதை கண்ட எம்பெருமான் மகிழ்ந்தான் பார்க்கிறோம். அப்ப அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன இந்த இடத்துலன்னா, எம்பெருமானுக்கு நம்ம எவ்வளவு தொண்டு வேணுமானு புரியலாம், அதை கண்டு எம்பெருமான் மகிழ்கிறான், அது சந்தேகம் இல்லை. அதை காட்டிலும் அவன் மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயம் ஒன்று உண்டு, அவன் அடையவர்கள் திறத்திலே நாம் செய்யக்கூடிய தொண்டு தான் காணக்கூடியது. அதே ரீதியில் தான் இந்த இடத்துல பார்க்கிறான், இந்த ஆய்ப்பெண்கள் எல்லாம் லோகத்துக்கு க்ஷேமம் அடையவுடன் இந்த நாட்டுக்கு நன்மை விளைய வேணும், அதுக்காக மழை பொழிய வேணும்னு ஆசைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆசைக்கு அனுகுணமாக என்ன பண்றான், இந்த பர்ஜன்யன்னு சொல்லக்கூடிய மழைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவதை வந்து நான் உங்களுக்கு என்ன தொண்டு செய்ய வேணும்னு கேட்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு காட்டுகிறார்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த இவர்களெல்லாம் பார்த்து என்ன பண்ணோம், திரவந்தி தைத்தியாக பிரணமந்தி தேவதாக, அசுரர்களெல்லாம் இவர்களை பார்த்து ஓடுகிறார்கள், தேவதைகள் எல்லாம் இவர்களை கண்டு வணங்குகிறார்கள் சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதுக்கு மேல இந்த ஆய்ப்பன்றிகள் எல்லாம் அந்த பர்ஜன்யன்னு சொல்லக்கூடிய தேவதைக்கு நீ எப்படி எந்தெந்த முறையிலே நீ மழை பொழிய வேணும்ன்றதை அவனுக்கு உபதேசிக்கிறார்கள், அவனுக்கு கட்டளை இடுகிறார்கள் சொல்லக்கூடியது. பர்ஜன்ய தேவதையை நீ எப்படி பெருமா மழை பெய்யணும், உன்னுடைய ஔதாரியம்னு சொல்லக்கூடிய அந்த உதார குணத்தை கொஞ்சமும் ஒழிக்க கூடாதுன்னு தெரிவித்தார். எப்படி மழை பெய்யணும், கடலுக்குள்ளே புகுந்து அந்த நீரை முகர்ந்து கொள்ள வேணும். அந்த நீரை முகர்ந்து கொண்டு அப்படி பண்ணலாம், வெறும் முழக்கம் செய்து கொண்டு அப்படியே வந்து மேல போகணும். வானத்தின் மேல ஏறி அப்படியே மேகம் கருக்குமே, எம்பெருமானுடைய திருமேனி எப்படி கருத்து இருக்கோ அதை போல நீ எம்பெருமான் திருமேனி போல அந்த மேகமானது கருத்து இருந்து அதுக்கப்புறம் ஒரு கர்ஜனை பண்ண வேண்டும், வலங்கை மின்ன வேண்டும், மின்னல் மின்றது. அதுபோல எம்பெருமான் திருக்கரங்களிலே இருக்கக்கூடிய அந்த சக்கரம் எப்படி மின்னுகிறதோ அதை போல நீ மின்ன வேண்டும். அவர் இடக்கையே தாங்கி இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கு
அது எப்படி தோஷம் ஏற்படுமோ அதை போல அந்த நாதத்தை போல நீ என்ன பண்ணணும் வந்து இடி இடிக்க வேணும். அது மட்டும் இல்ல, நீ மழை பொழியக்கூடியத்துல எப்படி பொழியும்னா சாரங்கத்திலேருந்து வில்லுலேருந்து ஒரு அம்ப விட்டானான ஒரு வீரனானவன் எப்படி வந்து அப்படியே மேல மேல வருமோ அதை போல நீ வந்து மழை பொழிய வேணும். ஆனால் அந்த மழையானது எப்படி இருக்கணும்னா வாழ உலகினில் பெய்திடாய் என்று சொல்லும்படியாக இந்த உலகமெல்லாம் வாழும்படியான மழையை நீ பொழிய வேணும். அப்படிப்பட்ட இந்த மார்கழி வீராட்டத்தை மகிழ்ச்சியுடனே தலைக்கட்ட வேணும்ன்ற ரீதியிலே இந்த வாசகத்தினுடைய அர்த்தத்தை அமைத்திருக்கிறார்கள். ஆழிமழை கண்ணா, ஆழின்னு சொல்லக்கூடியது கடலை சொல்லக்கூடியதா இருக்கு. அதனால கடலை சொன்னதுனால கடல்னா எப்பேற்பட்டதுன்னா ஒரு காம்பீரியம், ஒரு கம்பீரமா இருக்கக்கூடியது, இடமுடைத்தது, எவ்வளவு சாதாரணமா இருக்கான்னா ரொம்ப பறவை பெருத்ததா இருக்கக்கூடியது. ராமாயணத்துல ராமனை சொல்லக்கூடிய காலத்திலே கௌசல்யா நந்தவர்தனா, கௌசல்யா நந்தவர்தனா சமுத்திர இவ காம்பீரியே தைரியேன இமமானி வந்து ராமனானவர் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? அந்த கௌசல்யன்னு சொல்லக்கூடிய அவன் அம்மாவுடைய ஆனந்தத்தை வளரச் செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். கம்பீரத்துல எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால் ஒரு கடலை போல இருக்கிறான். தைரியத்திலே இமாச்சல பருவதத்தை போல இமயமலையை போல இருக்கிறான்னு சொல்ல முடியாது. அப்ப கடல்னு சொன்னோம், ஆழின்னு சொன்னா அது கடலை குறிக்கிறது. கடல் சொன்னதுனாலே அது அதனுடைய கம்பீரத்தையும் இடமுடைமையும் பறந்து விரிந்திருக்கா இடமுடைமையும் சொல்லக்கூடியதா இருக்கிறது. சாதாரணமா ஏன் அப்படி சொல்றா அப்படின்னு கேட்டா கம்பீரம்னு ஏன் சொல்றா? கவி மரபுல அப்படித்தான் சொல்றாங்க. கடல்னு சொன்ன உடனே ரொம்ப கம்பீரமா இருக்குது, பேர்பட்ட அலைகள் எவ்வளவு கம்பீரமா வருது அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்குது. அப்ப இவர்கள்லாம் தெரிவிக்கிறார்கள், எவருமான் பல தேவதைகளுக்கு பலவிதமான கைங்கரியங்களை தொண்டுகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த பர்ஜன்யன்னு சொல்லக்கூடிய இந்த மழைக்கு அதிபதிக்கு கொடுத்திருக்கக்கூடிய தொண்டானது ரொம்ப மிக உயர்ந்தது. மழைன்னு சொல்லக்கூடியது எல்லாரும் உள்ளத்திலும் ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடியவர்கள், எல்லாரும் மகிழ்விக்கக்கூடியவன் நீயே, அதனால உனக்கு இதை கொடுக்குறேன்னு சொல்லும்படியாய் அந்த பர்ஜன்யனுக்கு இந்த மழைக்கு அதிபதியாய் இந்த மழை பொழிவதற்கு நீயே நிர்வாககனாக இருந்து பொழிய வேணும் அப்படின்னு காட்டுகிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட அந்த கருத்து உட்பட அவனுடைய காம்பீரியத்தை நினைத்து இவர்கள் ஆழிமழை கண்ணா, கண்ணா அப்படின்னா நிர்வாகன், அதிபதினு அர்த்தம். அப்ப மழைக்கு அதிபதியாய் இருக்கக்கூடியவனேன்னு சொல்லக்கூடாது. இன்னொரு அர்த்தம் வந்து இருக்கு, ஆழின்னா மண்டலம்னு சொல்ல, மண்டலம்னா ஒரு சுழி, ஒரு என்ன சொல்ற சர்க்கிள்னு சொல்றாங்க, அது போல இது இருக்கக்கூடிய ஆழி மழை அப்படின்னு சொன்னா மண்டல வருஷம். மண்டல வருஷம்னா சுழித்து 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 பெய்யக்கூடிய மழைக்கு பேர் மண்டல வருஷம்னு பேர். மழை அப்படி நேரம் விடாது, சுழி 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 சுழியா வரும். அதனால்தான் அந்த காலத்துல பெய்யக்கூடிய மழையெல்லாம் சொல்லக்கூடிய காலத்துல இப்போ நம்ம சென்டிமீட்டர்ல கணக்கு எடுக்கிறோம். பழைய காலத்துல இருக்கக்கூடியவர்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, மழை பெய்ஞ்சதுன்னா எத்தனை சுழி மழை, ஒரு 2 சுழி மழை இருக்குமா, 4 சுழி மழை இருக்குமா அப்படிதான் கேட்போம். சுழித்து சுழித்து பெய்யக்கூடியதா இருக்கும். அப்போ சுழித்து சுழித்து பெய்யக்கூடியது கண்ணான்னு சொன்னதுனாலே ஆழிமழைன்னா வந்து ஆழின்னு மண்டலத்தை சொன்னதாய் ஆழிமழைன்றதுனாலே சுழித்து சுழித்து பெய்யக்கூடிய மழை. அப்படிப்பட்ட மழைக்கு அதிபதியாய் இருக்கக்கூடியவனே கண்ணான்னு தெரிவிக்கிறார்கள். செவிவாய் கண்மூக்கு உடலென் ஐம்புலனும்னு தெரிவிக்கிறார்கள். நமக்கு 5 அங்கங்கள் செவின்னு சொல்லக்கூடியது வாய், கண்ணு, மூக்கு, உடல். இந்த பஞ்சேந்திரியங்கள் நமக்கு உடல்ல இருக்கு. அத பிரதானம் என்ன அப்படின்னு கேட்டால் கண்ணு தான் சொல்லணும். அப்ப கண்ணான்னு சொல்லக்கூடிய காலத்துல கண்ணை உடையவன், கண் எப்படி பிரதானமோ அது போல மழைக்கு நீதான் பிரதானமாக இருக்கக்கூடியவன். அதனால ஆழிமழை கண்ணா, அவனுக்கு பேரே இல்லையா? ஆழிமழை கண்ணான் தான் அழைக்கணுமா? அது பேர் இல்லையா? வருணன்னு பேர் இருக்கு, அந்த வருணன்னு பேரை சொல்லி அழைக்க முடியாதா? பர்ஜன்யன்னு பேர் இருக்கு, அந்த பேரை சொல்லி அழைக்க கூடாதான்னு கேட்கிறேன். ஏன் ஆழிமழை கண்ணான் தான் சொல்லணுமா? அவன் செய்யக்கூடிய தொழிலை வைத்துதான் சொல்ல வேணுமா? அதை கேட்டா ஆமா. இப்ப நம்ம சன்னதியில அன்றாடம் சேவிக்க போகிறோம். நமக்கு பல பேரை தெரியும், இந்த கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் அர்ச்சக சுவாமி பேரே தெரியும் நமக்கு. ஆனாலும் கூட
நம்ம பேசக்கூடிய காலத்துல எப்படி பேசுறோம், சன்னிதானத்துல அவர் இருக்கக்கூடிய சமயத்துல அர்ச்சக சுவாமின்றோம். அர்ச்சக சுவாமி ராஜசுவாமி வந்துவிட்டார், அர்ச்சக பட்டர் வந்து ராஜ பட்டர் வந்துவிட்டார், சீமா பட்டர் வந்துவிட்டார். இப்படிதான் அந்த பட்டர்ன்ற இடம் சொல்லித்தான் நம்ம சொல்றோம். பட்டர் சுவாமி வந்துட்டார், அத்தியாபக சுவாமி வந்துவிட்டார், பர்ச்சாரக சுவாமி வந்துவிட்டார். இப்படித்தானே சொல்றோமே தவிர அவர்கள் செய்யக்கூடிய ஒரு தொழிலை வைத்து சொல்லுவதில் தான் அவர்களுக்கு ஏற்றம் உண்டே தவிர நமக்கு அவர்களுடைய பேர் தெரியும்ன்றதுனால பேர் வச்சு சொல்றதுனால அது ஒரு பெரிய ஏற்றம் கிடையாது. அவர்கள் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை வைத்து அவர்களை நிர்தேசம் பண்ணுவதுதான் இன்றியமையாது. அதுதான் ஏற்றமும் கூட சொல்லக்கூடியதாக இருக்குது. ஆழிமழை கண்ணா, அந்த நடையை பற்றி தான் விரும்புகிறோம். ஆழிமழை கண்ணா எபெருமானார் என்ன பண்றாங்க, ஒரு தொழிலை ஒவ்வொருத்தர்கிட்ட வச்சு வைக்கிறாங்க. பிரம்மாவினிடம் சதுர்முக பிரம்மாவின் தரத்துல என்ன பண்றாங்க, இந்த படைப்பு தொழில் சிருஷ்டின்னு சொல்லக்கூடிய தொழில்களை எல்லாம் அவனிடத்துல வைக்கிறான். சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய இந்த அழிக்கக்கூடிய தொழில்களை எல்லாம் சிவபெருமான இடத்துல வைக்கிறான். தான் ஏதாவது தொழில் பண்ணவன் அப்படின்னா ரட்சணம் அனைவரையும் காக்கக்கூடியது. இந்த உலகத்திலே படைத்த உயிர்களை எல்லாம் காக்கும் பொருட்டு, காக்கும் இயல்வினன் கண்ணபிரான் என்று கண்ணபெருமான் என்று சொல்லும்படியால் காத்தல் தொழிலை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த எம்பெருமானானவன். அதுக்கு மேல என்ன பண்றான், நரகத்துல எல்லாரும் இந்த உலகத்துல பிறந்த உயிர்கள்லாம் ஒரு நாள் மாண்டு போகிறார்கள். அவர்கள்லாம் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ எங்கேயோ போறாங்க. இந்த எவலோகத்துக்கு போகக்கூடிய உயிர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். கர்மத்துக்கு அனுகுணம், செய்த பாவங்களுக்கு அனுகுணமாக ஒருத்தனை அடின்றான், ஒருத்தனை பிடின்றான், ஒருத்தனை கடின்றான், ஒருத்தனை பொறின்றான். எவ்வளவு விதமான நரகத்துல இருக்கக்கூடிய தண்டனைகள் ஒரு எண்ணெய் கொப்பரையில போட்டு பொதிப்பான். ரொம்ப என்ன சொல்லுவாங்க, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய காலத்திலே ஒருத்தன் ரொம்ப பெண்ணாசை பிடித்தவனா இருந்தான்னா பல திருமையாளர்கள் எரி எழுகின்ற செம்பினாரி என்ன பாவியை பாவி தழுவினம் மொழிவதற்கஞ்சி. ஒருத்தன் எல்லா ஸ்திரீகளையும் அணைக்கணும்னு ஆசைப்பட்டான் இந்த உலகத்துல. அவன் காலம் முடிஞ்சது, யமலோகத்துக்கு போனான். அப்படி போகக்கூடிய காலத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்கறாங்க. இவன் என்ன பண்ணான், எல்லா ஸ்திரீகள் எடுத்து தப்பா நடக்கணும்னு, எல்லா பெண்கள் எடுத்து தப்பா நடக்கணும்னு ஆசைப்பட்டான் இவன். அப்படியா, சரி இதோ ஒரு பெண் பதுமை இருக்கு பாரு, கட்டிக்கோன்னா. செம்பினாலி என்ன பாவை, ஒரு செம்புல ஒரு பாவை செய்து வைத்திருக்கிறார். அது எப்படி இருக்குன்னா நல்லா தட 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 தடான்னு கொதிக்க வச்சிருப்பாங்க. போய் கட்டிக்கோன்னா, கட்டினா என்ன அப்படிப்பட்ட சூழ்ல உடம்பெல்லாம் வெந்து போயிடும். அப்படிப்பட்ட பலவிதமான கொடூரமான இன்னல்களுக்கு ஆளாகக்கூடிய பிரதேசமா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தொழில்களை எல்லாம் யமதர்மராஜன் இடத்திலே வைத்திருக்கிறான் என்று பார்க்கிறார்கள். ஆனால் பரிசன்யனே உனக்கு ஒரு தொழில் கொடுத்துருக்காங்க, என்ன அருமையான தொழில் உனக்கு. எல்லாருடைய மனத்தையும் குளிர வைக்கும்படியாக மழை பெய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறான். அதனால நீதான் எல்லாரை காட்டிலும் புகழ் பெற்றவனாய் இருக்கிறாய்னு அவனை புகழ்கிறார்கள். ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கை கரவே, ஒன்றும் நீ கை கரவேல் அப்படின்னா கை கரவேல்னா மறைக்காது. உன் கொடை, நீ எப்படிப்பட்டவன், மழைக்கு அதிபதியா இருக்கே, அதனால நீ வல்லன்மை பொருந்தியவன், கொடைத்தன்மை பொருந்தியவனாய் இருக்கிறாய். அப்போ உன்னுடைய கொடையிலே எதையும் வஞ்சிக்காமல், வஞ்சியாது ஒழிய வேணும், வஞ்சிக்காம மழை பெய்ய வேணும். சாதாரண நம்ம சொல்றோம் இல்லையா, ஏதோ ஒரு ஊர்ல மழை பெஞ்சதுன்னா அந்த ஊர்ல எல்லாம் புண்ணியாத்மாக்கள் சுவாமி அதனால மழை பெஞ்சது, இந்த ஊர்ல எல்லாம் பாபாத்மாக்கள் சுவாமி மழையே பொழியல அப்படின்னு சாதாரண உலக வழக்குல ஒரு சொல்லாடல நாம் பேசக்கூடியதாக. ஆனால் இப்போ இவர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒன்று நீ கை கரவேல், வஞ்சிக்காமல் நீ மழை பொழிய வேணும். அப்படி எப்படி மழை பொழியணும் அப்படின்னு கேட்டால், புண்ணியம் பண்ணின இடத்துல தான் நான் மழை பொழிவேன், பாவம் புரியக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நான் மழை பொழிய மாட்டேன்னு அந்த மாதிரிலாம் பாரபட்சங்கள்லாம் நீ பார்க்க கூடாது. எல்லாருக்கும் சமமாக நீ மழை பொழிய வேணும்ன்றது ஒரு நியமத்தை நீ கைக்கொள்ள வேணும்னு தெரிவிக்கிறார்கள். ஒரு கவி ஒரு கவிதை எழுதுறான். அந்த கவிதையில தெரிவிக்கிறான், நம்ம ஊர்ல இந்த நாட்டுல மழை எதுக்காக பெய்யுறது தெரியுமா, ஒரே ஒரு பட்சிக்காக இந்த மழை பெய்யுறது. சாதக பட்சின்னு ஒரு சாதக பட்சின்னு சாதக பட்சின்னு ஒரு பறவை ஒண்ணு உண்டு. அந்த பறவையினுடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டால், அது நீரை அருந்தக்கூடிய காலத்திலே எந்த குளம், ஏரி, குட்டை, தடாகம், ஆறு எதுலையுமே போய் அந்த தண்ணீரை அருந்தாது.
அது எந்த தண்ணியை குடிக்கும் அப்படின்னு கேட்டால் நேர அந்த மழை தண்ணீரை மழை பொழியக்கூடிய காலத்திலே அதை மட்டும்தான் குடிக்கும், வேற எந்த தண்ணியும் குடிக்காது. அப்போ சொல்றான் இந்த மழை பெய்யறது எதுக்காக அப்படின்னு கேட்டால் இந்த அனன்ய கதியா இருக்கு. இந்த பறவையானது எப்படி இருக்குன்னா, இந்த சாதக பறவையானது எப்படி இருக்குன்னா, இந்த தண்ணீரை தவிர, இந்த மழை தண்ணீரை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்காததாக அதுவே கதியாக இருக்கக்கூடியது. அனன்ய கதின்னு சொல்லும்படியாக அதே கதியாக இருக்கக்கூடியது. மழை ஏற்கனவே மழைன்னு சொல்லக்கூடியது எப்படி ஏற்கனவே தன்னுடைய இறக்க சுபாவத்தை உடையதா இருக்கிறது. அதனால என்ன பண்றது அப்படின்னு கேட்டால் அந்த சாதக பட்சிக்காக மழை பொழிகிறது. அப்படி அந்த சந்தர்ப்பத்தில் என்ன ஆகுது, உலகம் பூரா மழை பெய்கிறது. அதுபோல நீ எப்படி பண்ணணும், ஒன்றும் நீ கை கரவே. அந்த கவி சொன்னான் இல்லையா, ஒரு சாதக பட்சிக்கு ஏதோ 4 வாய் தீர்த்தம் சாப்பிடப்படுது. எவ்வளவு சாப்பிடுவது, ஒரு சின்ன பட்சியானது எவ்வளவு ஒரு கடல்ல இருக்க ஜலத்தை சாப்பிடுமா, இல்ல ஒரு ஏரியில் இருக்கக்கூடிய ஜலத்தை சாப்பிடுறோம்னா அவ்வளவுதான் சாப்பிடாது. ஏதோ கொஞ்சம் அதனுடைய தேவை கொஞ்சம். அப்படிப்பட்ட அந்த கொஞ்சமான தேவைக்கு, ஒரு கிஞ்சித்தான தேவைக்கு நீ எப்பேற்பட்ட ஒரு மழை பெய்து ஊரெல்லாம் நினைக்கிறாயே, ஊரெல்லாம் குளிர்விக்கிறாயே. அதை போல நீ என்ன பண்ணும், உதாரமாக புண்ணியம் செய்தவர்கள் இடத்துல தான் நான் மழை பொழிவேன், பாவம் செய்தவர்கள் இடத்திலே நான் மழை பொழிய மாட்டேன் என்று ஒரு வரம்பெல்லாம் வைத்துக் கொண்டு பெய்யக்கூடாது. எல்லா இடத்திலையும் நீ மழை பொழிய வேணும். அழிமழை கண்ணா ஒன்றும் நீ கை கரவே. அப்ப அவருடைய உதார குணம் வெளிப்படும்படியாக மழை பொழிவாய் தெரிவிக்கிறார். ஆழியுள் புக்கு, ஆழின்னா அதற்கு சமுத்திரத்தை சொல்லக்கூடியது. மழை பெய்யக்கூடிய காலத்துல எப்படி மழை பெய்யுறது, நம்ம விஞ்ஞானத்துல அதான் சொல்றது. கடல்ல இருக்கக்கூடிய ஜலத்தையானது மேகம் முகர்ந்து கொண்டு மேலே எடுத்து சென்று அங்கேயிருந்து மழையாக பொழிகிறது தெரிவிக்கிறார். விஞ்ஞானத்துக்கு இந்த பாசுரத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. யாத்திரிச்சுக்குமா அதுவும் இதுவும் ஒரே கருத்தை பேசக்கூடியதா இருந்தாலும் விஞ்ஞானத்தை பேச வந்தது இந்த சம்பிரதாய கிரந்தங்கள் வந்து. அதனால அதே ரீதியில இது பேசுறது அவ்வளவுதான். இந்த விஷயத்துல விஞ்ஞானம் ஏதாவது ஒத்து செல்லுகிறது. இந்த இடத்துல பல இடங்கள்ல ஒத்து போவதில்லை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்ற பாருங்க. இப்போ இந்த நம்ம சம்பிரதாயத்துல என்ன சொல்றோம், சூரியனானது சஞ்சாரம் பண்றதுன்னு சொல்றோம். கிழக்குல இருந்து மேற்க போறது, திருப்பி கிழக்குல வருது. இங்க வெளிச்சமா இருக்கக்கூடியது அங்கேயாவது போகக்கூடிய காலத்துல அந்த மேற்கு திசையில இருக்கக்கூடிய, நமக்கு பகலா இருக்கக்கூடிய காலத்திலே மேற்கு திசையில இரவா இருக்கிறது. மேற்கு திசையில போய் இது பண்ண உடனே அவர்களுக்கு கிழக்கா போறது, அங்க வந்து சூரியன் இருக்கு, நமக்கு இருட்டா போகுது. அப்ப சூரியன் சுத்தி சுத்தி வருதுன்னு நம்மளுடைய இது சொல்றோம். ஆனால் விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்றா, சூரியன் சுத்தல, பூமி தான் சுத்துறது. அப்படி பார்க்கக்கூடிய காலத்துல விஞ்ஞானமும் வந்து ஆன்மீகமும் ரெண்டும் கண்டிப்பா ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து போகாது. அப்போ காட்டக்கூடிய காலத்துல ஆழியுள் புக்கு, சமுத்திரத்திலே போய் புகுந்து கொள்ள வேண்டும். அப்படியே புக்கு உள்ளே புகுந்து நன்றாக உள்ளே புகுந்து அந்த நீரை எடுக்க வேண்டும்னு தெரிவிக்கிறார். ஆழியுள் புக்கு, அந்த புக்குன்னு சொல்லக்கூடிய காலத்துல நீரைன்னு ஒரு பயனிலை அந்த இடத்துல வருவிக்கணும். ஆழியில் புக்கு, அந்த கடல்ல புகுந்து எதை முகர வேணும் அப்படின்னு கேட்டால் நீரை முகர வேண்டும். ஆழியில் புக்கு நீரை முகர்ந்து கொடு ஆர்த்தேரி. உள்ள இருக்கக்கூடிய அர்த்தங்களை ஒரு உள்ளுரை பொருளால் தெரிவிக்கிறாள். எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு வேதத்திலே சூக்ஷ்மமாக பல பொருள்கள் இருக்கு. அந்த பொருள்களை எல்லாம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஆராய்ந்து உள்ளே புகுந்து எடுக்கக்கூடியதா இருக்கும், சொல்லக்கூடியதா இருக்கும். மறைப்பார் கடலை திருநாவின் மந்திரத்தால் உரைப்பால் படுத்தி தமிழ் ஆயிரத்தின் சுவையமுதம். பிள்ளைப்பெருமாவையங்கார்னு ஒரு ஆசிரியர், பெரிய ஆசிரியர், அவர் சொல்றார், இப்போ திருப்பார்கடல்லாம் கடைந்தார்களே, அதே போல எங்க நம்மாழ்வார் ஒரு கடலை கடைந்தார். எதை கொண்டு கடைந்தார், எப்படி கடைந்தார், நான் எந்த கடலை கடைந்தார், மறைப்பார் கடலை திருநாவின் மந்தரத்தால். வேதமாகிய கடல் இருக்கு, வேதத்தை ஒரு கடலாக நிரூபணம் பண்ணி அந்த திருநாவை அதை மத்து கொண்டு கடையணுமே, மந்திர மலையை கொண்டு கடைந்தார்கள் இந்த திருப்பார் கடலை. அது எதிர் கேட்கிறார், ஆழ்வாருடைய நாவாகிய அந்த நம்மாழ்வாருடைய திருநாவை கொண்டு கடைந்தார்கள். அதுதான் மந்திர மலையை போல. அப்போ அந்த இதுல இருந்து ஒரு வெளிப்படவே அமுதம் வெளிப்பட்டதே தேவர்களுக்கெல்லாம், அது என்னன்னு கேட்கிறார்கள், சுவை ஆயிரத்தின் தமிழ் அமுதம்.
தமிழமதம்னு சொல்லக்கூடியது திருவாய்மொழி. அவரே சொல்றார், நாதமுனிகள் இந்த வியாக்கியாவுக்கு தனியன் எழுதக்கூடிய கால பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீஷடகோபவான்மயம். நம்மாழ்வார் அருள் செய்த திருவாய்மொழி எப்படிப்பட்டதுன்னா பக்தர்களுக்கெல்லாம் அமுதத்தை போன்னே இருக்கிறது. பக்தாமிருதம் விஸ்வஜனங்களுக்கெல்லாம் இந்த நகரத்து உலகத்திலே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மறைப்பாற்கடலை திருநாவின் மந்திரத்தால் லக்ஷ்மீநாதாக்கிய சிந்தௌ ஷடரிபு ஜலதா பிராப்ய காருண்ய நீரம். எம்பான்ற பேராசிரியர் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க. இந்த மழையை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு. லக்ஷ்மீநாதாக்கிய சிந்தௌ, சிந்தம்னா கடல். அந்த கடலானது என்ன பண்றது? அது யார் கடல் அப்படின்னு கேட்டா லக்ஷ்மிநாதாக்கிய சிந்தௌ, லக்ஷ்மிநாதன் என்று வழங்கக்கூடிய கடல். கடல் அது யார்? லக்ஷ்மிநாதன் சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன், திருமகள் கேள்வன். அப்படிப்பட்ட கடல்ல என்ன பண்றாரு? ஷடரிபு ஜலதஹா, அந்த கடல்ல இருக்கக்கூடிய நீரை எடுப்பதற்காக ஒரு மேகம் வந்தது. அது யாருன்னு கேட்டால் நம்மாழ்வார். ஷடரிபு ஜலதஹா பிராப்ய காருண்ய நீரம். இந்த ஜலம் எடுக்கணுமே, அது என்ன ஜலம் அப்படின்னு கேட்பார். எம்பெருமானுடைய கருணை வந்து அந்த இடத்துல நீரை போலே இருக்கிறது. அப்படி எடுத்துக்கொண்டு அந்த நீரை எடுத்துக்கொண்டு அந்த கடல்ல சென்று நீரை லக்ஷ்மிநாதராகிற கடலிலே இருக்கக்கூடிய கருணை ஆகிய நீரை முகர்ந்து இருக்கக்கூடிய அந்த வந்து சடகோபரானவர், அந்த நம்மாழ்வாரானவர் என்ன பண்ணும்? மழையாக பொழிய வேணுமே, அது 2 மலை மேலே பொழிந்தார்கள். அப்போ அந்த 2 மலைகள் யார் அப்படின்னு கேட்டால் ஒரு மலை மேல பொழிகிறார், ஒரே மலை மேல பொழிகிறார். அந்த மலை யாருன்னு கேட்டால் நாதமுனிகள்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியன். அந்த நாதமுனிகள் என்ன பண்ற? மலை மேல பொழிந்ததெல்லாம் எப்படி அந்த தண்ணி கீழே வரணும்னா ஒரு அருவியை போலே கொட்டும். அப்போ 2 அருவிகள் யாருன்னா அந்த நாதமுனிகளுக்கு சீடர்களாய் விளங்கக்கூடிய மணக்கால் நம்பி உய்யக்கொண்டார்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள். அந்த அருவியிலேருந்து என்ன ஆச்சா? பெரிய ஏரியில வந்து தங்கிட்டான் அந்த ஜலம் எல்லாம். அது யாமுனாக்கியம், ஆழவந்தான்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியில அங்க வந்து தங்குறது. அந்த ஏரியிலேருந்து தங்கக்கூடியதானது அது சின்ன இது கலங்கள் எடுத்து என்ன பண்றதுன்னா எம்பெருமானார் ஆகிய நதியிலே வந்து சேர்றது. அங்கிருந்து மதகுகள் மூலமாக 74 மதகுகள் மூலமாக ஒரு சிஷ்யர்கள் வாயிலாக அந்த ஜலமானது உலகத்தில் எல்லாம் பரவி இந்த ஜீவாத்மாக்கள் ஆகிய பயிர்கள் எல்லாம் விளைகிறதுன்னு ஒரு ஸ்லோகத்தை பண்றாங்க. அப்ப காட்ட வந்த விஷயத்தை பாருங்க. இந்த இடத்துல பார்த்தேமானால் எல்லாம் இந்த ஆச்சாரிய பரம்பரை எப்படி இருக்குன்னா அந்த கருணை மழையானது எம்பெருமான் இடத்துல இருந்து எல்லாருக்கும் பெருகி கடைசியில இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன தொண்டர்கள் வரைக்கும் அது வந்து சேர்கிறதுன்னு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அழியுள் முக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி. ஆர்த்துன்னா முழக்கம், பெரிய முழக்கம் பண்ணணும். இடி இடிக்கிறதுலயே அதான் முழக்கம் பண்ணணும்னு தெரிவிக்கிறார்கள். எப்படி முழக்கம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அனுமானானவன் சீதா பிராட்டியை தேடின்னு லங்காபட்டினத்துக்கு போறான். அவள் போகக்கூடிய காலத்துல ரொம்ப காலம் ஆயிப்போச்சு, எப்போ வரப்போறான்னு தெரியல. அனுமான் ரொம்ப பிரயத்தனப்பட்டு சீதா பிராட்டி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப பிரயத்தனம் ஏற்பட்டது. தேடி ஒரு வழியா சீதா பிராட்டியை கண்டுபிடிச்சிட்டான். அவள் இடத்துல ராமனுடைய செய்திகளை எல்லாம் சொன்னான். தான் ராமனுக்கு சீதா பிராட்டி சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் கேட்டுக்கொண்டான். அங்கேருந்து திரும்பி வரான். இந்த பக்கத்துல கரையில இருக்கக்கூடிய இந்த குரங்குகள் எல்லாம் வானரங்கள் எல்லாம் அங்கதன் ஜாபவான் போல இருக்கக்கூடியவர்கள் பல வானரங்கள் எல்லாரும் போயிருக்காங்க. அவர்கள் எல்லாம் இனிமேல் அனுமான் வரவே மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, வரவே போறது இல்லை, அனுமான் எங்கேயோ வழியிலே போய் உழுந்து போயிட்டானோன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காலத்துல அனுமானானவன் திரும்பி வரான். வரக்கூடிய காலத்துல இவர்களுக்கு வந்து சொல்றதுக்கெல்லாம் அவனுக்கு பொறுமை இல்லை. நான் சீதா பிராட்டியை பார்த்து விட்டேன்னு சொல்றதுக்கெல்லாம் பொறுமை இல்லை. தன்னுடைய மகிழ்ச்சிக்கு அனுகுணமாக என்ன பண்றான்? பெரிய நாதத்தை, ஒரு ஓசையை வந்து கோஷத்தை ஏற்படுத்தி கொண்டே வருகிறான். அதை பார்க்கக்கூடிய காலத்திலே அந்த மாணவர்கள் உயிர்கள் எல்லாம் ஆனந்தம் மிக்கவர்களாய் ஆனார்கள் சொல்லப்படுகிறார்கள். அவ அனுமான் எப்படி வந்து ஆர்ப்பரித்தானோ அப்படிப்பட்ட ஓசையை நீ ஏற்படுத்த வேண்டும். ஆழியுள் நோக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தே, உள்ள புகுந்து முகர்ந்து எடுக்க வேண்டும். பெரிய கோஷத்தை ஏற்படுத்த வேண்டும், பெரிய சப்தத்தை ஏற்படுத்த வேண்டும். கழிப்பின் மிகுதியால் அவர்கள்லாம் அந்த வானரங்கள்லாம் எப்படி இது பண்ணார்களோ அது போல நீ அப்படி சப்தத்தை ஏற்படுத்தினாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
ஆழிகள் புக்க முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி. ஏரின்னா என்ன சொல்றான், முகம் தோற்றாமல் காரியம் செய்வான். எம்பெருமான் எப்படிப்பட்டவனாய் இருக்கான் அப்படின்னு கேட்டால், நான் என்ன நன்மை செய்யறேன்றதே நமக்கு தெரியாத அளவுக்கு நன்மை செய்துட்டு இருக்கோம். பல நன்மைகள் நமக்கு ஏற்படும், அதுக்கு எந்த காரணமும் கிடையாது. நம்ம ஏதாவது பண்ணி ஒரு நன்மை ஏற்படும், பண்ணாதே பல நன்மைகள் நமக்கு ஏற்படும். நமக்கு அந்த நன்மை ஏற்பட்டதே அப்படின்னு கூட நமக்கு தோணாது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஏதோ ஒரு பொருளை நம்ம மறந்து எங்கேயோ வச்சுக்கிட்டோம். உடனே என்ன நினைக்கிறோம், பெருமாளே அது எப்படியாவது கிடைக்கிறதுக்கு நீ தான் அருள் புரியணும்னு வேண்டிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துல அந்த பொருளுக்கு செல்போனே தொலைஞ்சு கொடுத்து சைலண்ட் மோட்ல போட்டா எங்க இருக்குன்னு தெரியல, கிடைச்சிருது. பொருள் கிடைச்ச உடனே நம்ம யாராவது ஒருத்தர் ஞாபகமா போய், பெருமாளே இந்த பொருள் எனக்கு கிடைச்சது, ரொம்ப தேங்க்ஸ், உனக்கு நன்றின்னு சொல்றவங்க யாராவது இருக்கோமா? நம்ம பொருள் கிடைச்சதுன்ற சந்தோஷம் மட்டும்தான் நமக்கு இருக்கே தவிர அவனுக்கு நன்றி சொல்வதற்கு நமக்கு அது தோன்றதே இல்லை. அப்போ எபெருமான் அப்போ என்ன சொல்றான், அவன் முகம் தோற்றாமல் பலவிதமான நன்மைகளை நமக்கு செய்பவனாய் இருக்கிறான். இராமடன் ஊட்டுவாரை போலே. எபெருமானான் என்ன பண்றான், அப்படியே மறைந்து நின்ற காரியங்கள் செய்யறான். ஒரு உலக திருஷ்டாந்தத்தை எடுத்து உலகத்தினுடைய உதாரணத்தை எடுத்துக்காங்க. ஒரு பிள்ளையானவன் என்ன பண்றான், வீட்டுல கோச்சுட்படு ஏதோ கோபம் ஏற்படுறது, நல்ல பிள்ளை தான், ஆனால் அப்பா அம்மா கிட்ட ஏதோ ஒரு கோபம் ஏற்படும். நல்லா சாப்பிடுற சமயம் 10 மணிக்கு காத்தாலும் என்ன பண்ண, சாப்பாடு ஒண்ணு போ அப்படின்ட்டு கிளம்பி போயிடும். அவன் சாப்பாடு யாரும் சாப்பிடுவோம், நேரம் ஒரு சத்திரத்துக்கு போயிட்டான். சத்திரத்துக்கு போனா அவனுடைய தௌர்பாக்கியம், சத்திரத்துல என்னைக்கு 11 மணி வரைக்கும் சாப்பாடு இருக்கும், அன்னைக்கு 10 மணிக்கே சாப்பாடு முடிஞ்சு போயிடுச்சு. சாப்பாடு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டான். எல்லாம் சாப்பாடு முடிஞ்சு போயிடுச்சு. திருப்பி எப்போ சாப்பாடு முடியுமா, ராத்திரி 7 மணிக்கு. ஐயோ இப்பயே 10:30 மணி தானே இருக்குது, அப்போ பக்கவான்னு பசி எடுக்கிறது, 7 மணி வரைக்கும் நம்ம எப்படி பசி தாங்கிறது அப்படின்னு நினைக்கிறான். ஏற்கனவே அப்பா அம்மா கிட்ட கோபம், அது ஒரு பக்கம் அப்படியே மனசுல அப்படியே கனன்று இருக்கு. மற்றொரு பக்கம் பார்த்தா இந்த பசி வேற, இந்த பசியினால ஒரு கோபம் அப்படியே மூஞ்சியெல்லாம் பார்த்தா அப்படியே செவந்து போய் கணன்னு ரொம்ப கோபத்தோட இருக்கும். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல். அம்மா என்ன பண்றா, உடனே ஐயோ சாப்பிடாத போயிட்டு இந்த குழந்தை, இதுக்குதான் சாப்பாடு கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஆத்துல பண்ணிருக்கக்கூடிய அந்த பிரசாதங்களை ஒரு இதுல குழம்பு சாதம், ஒரு இதுல மோர் சாதம் எல்லாத்தையும் கட்டிட்டு ஒரு தூக்கில போட்டு எடுத்துட்டு போனான். 2 தூக்கில நிறைய போட்டு நேரம் போறான். எங்க போயிருப்பான், சத்திரத்துக்கு தானே போயிருப்பான். சரி அங்கேயே போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்க்கறான். அவனுக்கு தெரியாத எட்டி பார்க்கறான். சத்திரத்தை உட்காந்துட்டு இருக்கான். பார்த்தா குழந்தையோட முகத்தை பார்த்தா கடுன்னு கடுவம் போன மாதிரி இருக்கு. உடனே என்ன பண்றா, அந்த சத்திரத்துக்காரன் கூப்பிடுறான். புள்ள ஏதாவது சாப்பிடுது அந்த புள்ள அப்படின்னு கேட்கிறான். ஒன்றும் சாப்பிடல. அவன் வந்த நேரம் சாப்பாடெல்லாம் காலியை கொடுத்து ரொம்ப பசி போல இருக்கு, எப்போ திருப்பி சாப்பாடு போடுவீங்கன்னு கேட்டா ராத்திரி 7 மணிக்கு தான் சாப்பாடு போடுவேன்னா. அதுல இருந்தே அவனுக்கு ரொம்ப கோபமா தான் இருக்கு அந்த புள்ள. உடனே தன் கையில இருக்கக்கூடிய அந்த 2 தூக்கையும் கொடுத்தாங்க. இதை கொண்டு போய் நீங்களே கொடுங்க அவனுக்கு. நான் கொடுத்தான்னு சொல்ல வேணாம், நீங்களே கொண்டு போய் கொடுங்க. அந்த அம்மா சொல்லுடைய நீங்களே கொடுத்துலாங்க, இவ்வளவு தூரம் அந்த பையனுக்காக கொண்டு வந்திருக்க சாப்பாடு நீங்களே கொண்டு போய் கொடுத்தா அவன் சந்தோஷப்படுவானு சொல்றாங்க. இல்ல எங்களோட சண்டை போட்டு தான் இவங்க வந்திருக்காங்க, நானே நேரம் கொண்டு போய் கொடுத்தோம், நான் என்ன பண்ணோம், இதையும் வேணாம் தள்ளிவிட்டானா என்ன பண்றது, அதனால நான் கொடுத்தேன்னு தெரிய வேணாம், நீங்களே கொண்டு போய் கொடுக்குறதா கொண்டு போய் கொடுத்துருக்கோம்னுட்டாங்க. கொண்டு போய் கொடுத்தா அந்த புள்ள நட்டா சாப்பிட்டான் அப்படின்றதுலாம் ஒரு சரித்திரம். இப்போ இந்த விஷயத்துல பாருங்க, எம்பெருமானானவன் இது போலதான் தன்னுடைய முகம் தெரியாமல் நமக்கு பலவிதமான நன்மைகளை எல்லாம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அந்த எம்பெருமான். ஆனால் நாம எப்படி இருக்கோம் அப்படின்னா, அவனிடத்துல ஒரு எதை சொல்றோம், ஆசையை காட்டுறோமோ பக்தியை காட்டுறோமோன்னா அபிமுக்கியத்தை காட்டுவதில்லை, வைமுக்கியத்தை தான் காட்டுகிறோம், உதாசீனர்களாக இருக்கிறோம். சில பேர் அவனிடத்துல துவேஷத்தோடயே இருக்கிறார்கள். சில பேர் எப்படி இருக்கான்னா அவனிடத்துல துவேஷமும் கிடையாது, அவனிடத்துல விருப்பம் கிடையாது, விருப்பம் கிடையாது, அவனே ஒரு மாதிரி நடுநிலைமை, அவனை உதாசீனப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் என்ன பண்றான், கோபப்பட்டவனாய் இருந்தாலும் சரி, அவனை உதாசீனப்பட்டவர்களாய் இருந்தாலும் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் அவன் அப்படின்னு கேட்டால், அவர்கள் அனைவர் திறத்தில் அருள் புரிபவனாய் இருக்கிறார். ஒன்றபடி ஆழ்வார் ஒரு தாசி பின்னால போயிட்டு இருக்க, போகக்கூடிய காலத்துல அந்த தாசியானவள் ஒரு கோயிலுக்குள்ள ஸ்ரீரங்கத்திலே அந்த ரங்கநாதன் சன்னதிக்குள்ள நுழைஞ்சுட்டான். அப்படி நுழைந்தவள் பின்னாடியே போய் ஏதோ ஒரு கூட்டத்துல கலந்துட்டா, அவன் எங்க இருக்கான்னு எட்டி எட்டி பாக்குறாங்க.
இந்த இடத்துல இருக்காளா, அந்த இடத்துல இருக்காளா, கிழக்கு இருக்காளா, வடக்கு இருக்காளா, மேற்கு இருக்காளா, தெற்கு இருக்காளா அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறார். எங்க பார்த்தாலும் அவருக்கு கிடைக்கும். பெருமாள் அவரை பார்க்கிறார். பெருமாள் புதரே என்ன சொல்லி சுதனாய் கள்வனாகி தூர்த்தரோடு சேர்ந்த காலம். அவரே சொல்றார், சுதனாய் கள்வனாகி தூர்த்தரோடு சேர்ந்த காலம் அதராறு கயற்கென்னும் வளையுள் பட்டழுந்துவேனை. நான் எப்படி இருந்தேன்? நல்ல சூதுவாது செய்யக்கூடியவனாய், சூதுவாதையே என்னுடைய கடமையாக இருந்தேன். கல்வத்தொழில் பண்றதே இதுவா இருந்தேன். தூர்த்தரோடு எனக்கு சகவாசம் எல்லாம் தப்பானவர்களோடு தான் எனக்கு சகவாசம். சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோடு சேர்ந்த காலம். அது மட்டுமா, நான் எல்லா ஸ்திரீகள் பெண்களோட தான் எனக்கு பலவிதமான பெண்களோட சம்பந்தம். அதராறு கயற்கென்னும் வளையுள் பட்டழுந்துவேனை. மீன் போன்ற கண்களை உடையக்கூடிய மாதர்கள் தினத்திலே அப்படி ஒரு காமுகனாய் இருந்தேன் நான். அப்படி இருந்தவன் ஒரு தாசியை தேடின்னு கோயிலுக்குள்ள போனேன். போகக்கூடிய காலத்துல எம்பெருமான நேர பார்த்தான். அவன் திருக்கண்டனானது என் மேல நேர விழுந்துருது. போதாரே எங்க பாக்குற நீ, எங்க பாக்குற, என்ன பாரு, போதாரே என்ன சொல்லி புந்தியுள் புகுந்து. என்னோட புத்தியில அவன் புகுந்து எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை விளைவித்தான். அன்பால் ஆதாரம். இவ்வளவு நாள் நான் என்ன நினைச்சிருந்தேன், அவன் இருக்க நமக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது, ஒரு உதாசீனனாக நான் போய்கொண்டிருந்தேன். தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன். யார் அவன்? அழகனூர் அரங்கன். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்மான் தான், வேற யார் பண்ணுவான்? அரங்கநாதன் தான் என்னை என்ன பண்ணான், என் புந்தியிலே புகுந்து எனக்கு ஞானத்தை விளைவித்தான். என்னுடைய கர்மங்களை எல்லாம், தப்பான கர்மங்களை எல்லாம் கழித்து விட்டான். அப்படியே வாசனையோட ஒழித்தான் சொல்லக்கூடியதாக. இப்போ முகம் தோற்றாமல் செய்யக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார். நீ அப்படிலாம் செய்யக்கூடாது. எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்காள் நீர் பாய் வேங்கடத்தின் திருமாலும் போல்தானே. நாச்சியார் திருமொழின்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தத்திலே ஆண்டாள் பாடக்கூடிய பாசம். மேகங்களை எல்லாம் தூது விடுறார். திருமலையில இருக்கக்கூடிய திருவேங்கடமுடைய அந்த சீனிவாசனுக்காக தூது விடுறார். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே ஒரு மேகத்தை பார்த்து சொல்றாரு, விண்ணீல மழை பொழியதுக்கு போனா நீங்க எப்படி இருக்கு தெரியுமா, விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்காள். வானத்திலே ஒரு இது, இப்போ நம்ம கட்டுறோம் மேல கூறானம் கட்டுற ஒரு சன்னதி தான், அது போல ஒரு விதானம் கட்டினது போல அதே நீல கலந்த கருத்த நீல வந்து ஒரு வர்ணத்திலே நீங்கள் எல்லாம் மேகங்கள் எல்லாம் அப்படியே படித்து இருக்கணும். விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்காள். காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டால், முகம் தெரியாமல் எம்பெருமான் பண்றானே அதை போல நீ பஞ்சன்ய தேவனே நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீ பண்ணக்கூடிய உபகாரம் முன்னால் பண்ணப்பட்டது என்று அனைவரும் அறியும்படியாக நீ செய்ய வேண்டும் அப்படின்னு தெரியக்கூடாது. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. ஊழின்னு சொல்லக்கூடியது காலத்துக்கு பெயர். இந்த இடத்துல காலத்துக்கு சொன்னது மற்றமுள்ள இருக்கக்கூடிய தத்துவங்களை எல்லாம் பதார்த்தங்களை எல்லாம் கூறினபடின்னு காட்டுகிறார்கள். இந்த முறைக்கு பேர் என்னன்னா உபலட்சண முறைன்னு தெரிவிக்கிறார்கள். ஒன்னுத்த சொன்னமே ஆனால் இன்னொருத்த சொல்லவே வேண்டாம். இப்ப வனத்துக்கு ராமன் சென்றான் அப்படின்னு சொன்னமே ஆனால் கூடவே லக்ஷ்மணன் சென்றான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ராமனும் லக்ஷ்மணும் பிரிந்ததே கிடையாது. பால்யான் பிரபுதி சுஸ்னிக்டான்னு சொல்லும்படியாய் ஒட்டில் காலம் தொடங்கி அவர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள்னா ஒருத்தரை ஒருத்தர் விட்டு பிரியாதவர்களாய் இருந்தவர்கள்.
அதுபோல இப்ப காலம்னு சொல்லக்கூடியது, காலத்தை சொன்னதானது எப்படி? ஒழின்ற காலத்தை சொன்னதானது என்ன பண்றது? எல்லா பதார்த்தங்களையும் சொல்லக்கூடியதா இருக்கிறது. காலத்தை கொண்டு எல்லா பதார்த்தங்களையும் உபலட்சண முறையிலே சொல்ல வேண்டியதுக்கு காரணம் என்ன? எவ்வளவு பதார்த்தங்கள் தனியா இருக்கு. பிருத்திவின்னு சொல்லக்கூடிய இந்த பூமி தனியான பதார்த்தம், வானம் ஆகாசம் சொல்லக்கூடிய தனி பதார்த்தம், தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய தனி பதார்த்தம், பிருத்திவி அப்பு தேஜஸ்ன்னு பஞ்சபூதங்கள் இருக்கு. எல்லாம் தனித்தனியான பதார்த்தங்களாகத்தானே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே உபலட்சணம்னு சொல்ற முறையிலே காலத்தை சொல்லி எல்லா பதார்த்தங்களையும் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறது. எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடியது 2 விபூதிகள். இந்த ஊருக்கு, இந்த பூலோகத்துக்கு பேர் நித்திய விபூதின்னு, லீலா விபூதின்னு பேர். இதெல்லாம் அழிந்து போகக்கூடிய லீலா விபூதின்னா அவனுடைய விளையாட்டுக்கு அனுகுணமாய் படைக்கப்பட்ட நிலங்களுக்கெல்லாம் பேர் என்னன்னா லீலா விபூதி. இது எல்லாமே அழிஞ்சு போடும். சத்தியலோகம் பிரம்மலோகம் வரைக்கும் ஒரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்டதுன்னா, மகாபிரளயம் ஏற்படக்கூடிய காலத்திலே எல்லாம் அழிந்து போய்விட்டது. நித்திய விபூதின்னு சொல்லக்கூடியது அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய பரமபதம் ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி இருக்கான்? என்னைக்கும் நித்தியமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த 2 விபூதிகளில அந்த பரமபதத்துக்கு என்ன பேருன்னா நலமந்தம் இல்லதோர் நாடு. நலம் அந்தம் இல்லதோர், அந்தம்னா முடிவு, நலம் அந்தமில்லதோர் நாடு. அந்த அந்தமே இல்லாத அந்த ஆனந்தத்துக்கு ஒரு அளவு இல்லாததா இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு பேர் நலமந்தம் இல்லதோர் நாடுன்னு பேர் தெரிவிக்கிறார்கள். அப்போ அந்த நித்திய விபூதியில் எப்படி இருக்குன்னா அகாலிய காலியம். அந்த ஊர்ல காலத்தினுடைய ஆட்சியே கிடையாது. காலத்தினுடைய ஆட்சியே கிடையாது. இப்ப நமக்கு இப்போ 8 மணி ஆயிடுச்சு, 8:15 மணிக்கு அதை முடிக்கணும், 8:30 மணிக்கு முடிக்கணும்ன்ற நிர்பந்தங்கள்லாம் உண்டு. எந்த செயல்களை செய்யக்கூடிய காலத்திலே நம்ம மனமானது எப்படி இருக்குன்னா அந்த காலத்தை நினைத்து ஒரு பதற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. 8:30 மணிக்கு ட்ரெயினை பிடிக்கலாம்னா எத்தனை மணி ஆகிடும் திருவள்ளிக்கணி போய் சேர்றதுக்கு அடியில் மனம் பதைக்கிறது. அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம், உபன்யாசம் முடிச்சு சரியா போய் சேரணும் நம்ம ஆத்துக்கு. அப்போ காலம் ஆட்சி செலுத்தக்கூடியதா இருக்கக்கூடிய இந்த தில உலகம், அந்த நித்திய விபூதின்னு சொல்லக்கூடிய இந்த பரம பதமானது எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்த இடத்துல காலம் வந்து பிரபு கிடையாது. நகாலகா தத்ரைவ பிரபு. அந்த ஊர்ல காலத்துக்கு அவனுக்கு பிரபுவாய் இருக்கக்கூடிய தன்மையே கிடையாதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். அந்த காலம் இருக்கிறது எந்த இடத்துலன்னா இந்த ஊர்ல தான் அந்த காலம் இருக்கிறது. அதை முக்கியமாக கொண்டு என்ன தெரிவிக்கிறார்கள்? ஊழி. ஊழினா காலத்தை சொல்லக்கூடியதா இருக்கு. அந்த காலத்தினாலே சகல பதார்த்தங்களை தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. ஊழி முதல்வன். ஊழி முதல்வன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதற்கெல்லாம் இந்த லீலா விபூதியுடைய நாயகனாய் இருக்கக்கூடியவன் அவன் தான் சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஊழி முதல்வன் ஒருவம் போல் நீ கருத்து. அப்போ இந்த பிரளய காலம் இருக்கு. பிரளய காலம்னா இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது, அரும் சூன்யமா இருக்கக்கூடிய உலகம். பூலோகம் எல்லாம் சத்தியலோக பரியந்தம் இருக்கக்கூடிய உலகங்கள்லாம் அப்படியே எம்பெருமானவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் அப்படியே தரணும், அப்படியே முடிக்கணும். நளிர்மதி சடையனும் நான் முக கடவுளும் தளிரொளிமயவர் தலைவனும் முதலாம் யாவகை உலகமும் யாவரமில்லா நிலநீர் தீகால் சுடரில் விசம்பம் மலர் சுடர் பிறவும் சிறிதுடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடின் முழுவதும் அகப்பட கரந்தோராலிலை சேர்ந்த எம் பெருமாமாயன அல்லது ஒரு மாத்தெய்வம் மத்துடைய மோயாமே. அந்த ஊழிக்காலம், அந்த பிரளய காலம்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல என்ன பண்றான்? இந்த பூமியில பெரிய ஒரு அழிவு ஏற்படுது. எல்லாரும் என்ன பண்றாங்க? நம்ம போல இருக்கக்கூடிய சேதனர்கள் அச்சேதனர்கள் எல்லாத்தையும் என்ன பண்றான்? எபெருமானானவர் மொத்தத்தையும் விழுங்கி தன் வயிற்றிலே வைத்து காப்பாற்றுகிறான்னு சொல்லக்கூடியது. அதனால ஊழி முதல்வன் அவன் எப்படி இருக்கான்னா ரொம்ப கருத்து போயிருக்கான். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. வந்து கருத்து இருக்க வேண்டும் தெரிவிக்கிறான். அவன் எப்படி கருத்து இருக்கானோ அதை போல நீ கருத்து இருக்க வேண்டும். மேல ஒரு கருத்து தெரிவிக்கிறார்கள், ரொம்ப சுவையான கருத்து தெரிவிக்கிறார்கள். நீ கருத்து இருக்கணும்னு நாங்க சொன்னோமே தவிர அதை போல அவனை போல நீ கருக்க முடியாது. அவனை உருவத்தடை ஏறிட்டுக் கொள்ளலாமே தவிர அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது தெரிவிக்கிறார்கள். ஆச்சாரியர்கள்லாம் இந்த இடத்துல ஒரு சுவையான ஐதிஹியத்தை தெரிவிக்கிறார்கள், ஒரு நிகழ்வை தெரிவிக்கிறார்கள். ஐதிஹியம்னா ஒரு நிகழ்வு. புறத்தாழ்வானுடைய குமாரரான பராசர பட்டர் எழுந்தருளி இருந்த காலம் திருவரங்கத்துல அந்த அத்தியன உற்சவம்
பகல் பத்து ராப்பத்துன்னு சொல்லக்கூடிய உற்சவங்கள்லாம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம். இந்த பகல் பத்து 10 நாளைக்கு சிறிய திருவத்தியனோத்சவம்னு பேர். இந்த சிறிய திருவத்தியனோத்சவம் 10 நாள் விழா நடக்கும் அந்த இடத்துல, அந்த திருவிழா. 10வது நாள் கடைசி நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவார், அந்த ரங்கநாதன், அந்த நம்பெருமாளானவர், அவர் தன்னுடைய ஒப்பனை எப்படி இருக்குன்னா நாச்சியார் திருக்கோலம்னு ஒரு ஒரு ஒப்பனையோட எழுந்துள்ளக்கூடியதா இருக்கும். அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தாயார் ஸ்ரீரங்க நாச்சியார் எப்படி இருப்பாரோ அதே போல அன்னைக்கு சேவை சாதிப்பார். அவர் போல வஸ்திரங்களை புடவை சாத்திட்டு இருப்பார். அந்த நாச்சியார் என்னென்ன திருவாபரணங்கள் அணிந்து கொண்டிருப்பாரோ அதே போல திருவாபரணங்கள் அணிந்து கொண்டிருப்பார். அவர் எப்படிப்பட்ட அந்த தலையிலே இருக்கக்கூடிய அந்த சபரியை எல்லாம் சாத்திக்கிறது, அதே போலயே அந்த சபரிகள் எல்லாம் சாத்தி கொண்டிருப்பார். எல்லாரையும் பார்த்தா சாதாரணமா இது நாச்சியார் திருக்கோலம்ன்ற உற்சவத்தினுடைய பெருமை தெரியாத சாமானியமா போகக்கூடியவர்கள்லாம் அந்த நம்பெருமாளை சேவிச்சா என்ன நினைச்சு பாத்தீங்கன்னா, இவர் தான் தாயார் போல இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. அவ்வளவு மெய்ப்பாடோடு இருக்கக்கூடிய, அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல பராசர பட்டர் வராரான்னு பார்த்துட்டே இருக்கார் பெருமாள். வந்தார், பராசர பட்டர் வந்தார். வந்த உடனே பட்டரே பாரு, நம்ம சேவையை பார்க்கணும், நாச்சியார் திருக்கோலத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய சேவையை பார்க்கணும், எப்படி ஜோரா இருக்கா, நம்ம தாயாரை விட நான் ரொம்ப அழகா இருக்கேனா அப்படின்னு கேட்டார். ஒரு நிமிஷம் நல்லா ஒத்து பார்த்துக்கிறேன் அப்படின்னா. பட்டர் எப்பவுமே என்னன்னா தாயார் இடத்துல பட்சபாதி, பெருமாள் இடத்துல அவருக்கு அளவு கடந்த அன்பு, அபரிமிதமான அன்பு இருக்கு. இருந்தா கூட தாயார் இடத்துல ஒரு பட்சபாதி. அவர் ஒரு சமயம் போய் பட்டர் பெருமாள் இடத்துல சொல்றாரு. சொல்லக்கூடிய காலத்துல நான் தாயாரை குறித்து ஒரு ஸ்லோகம் பண்ண போறேன், அந்த ஸ்லோகத்தை நீர் கேட்டாரானால் உங்களுக்கு பொறாமை ஏற்பட்டு உங்களுடைய கவச்சங்கள்லாம் பட்டீர்னு வெடிக்கணும்னா. ஏன் சுவாமி, எனக்கு எதுக்கு சுவாமி பொறாமை வரப்போறதுன்னா, இல்ல வரும், நான் பண்ணக்கூடிய ஸ்லோகம் அப்படிப்பட்டது உங்களுக்கு பொறாமை வரும், உங்களுடைய கவச்சங்கள் எல்லாம் வெடிக்கும்னாலும். அதே போல ஸ்ரீகுட ரத்த கோஷம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தோத்திர கிரந்தங்களை பிராட்டியின் மேல அவர் அந்த ஸ்தோத்திர கிரந்தத்தை அருளி செய்தார்னு இருக்கு. அதனால அது போல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த பட்டரானவர் அந்த பிராட்டியின் தரத்திலே ரொம்ப பட்சபாதியாக ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடியவர்கள் ரங்கநாதன் தரத்திலே பிரீத்தி இருந்தார். அவர் இந்த நாச்சியார் திருக்கோலம், இந்த பெருமாள் இந்த பிராட்டியை போல திருக்கோலம் சாத்தி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் நல்லா சேவிக்கிறார், பார்க்கிறார். முன்னாடி போய் சேவிக்கிறார், பின்னாடி போய் சேவிக்கிறார், பக்கத்துல இந்த பக்கத்துல நிற்கிறார், அந்த பக்கத்துல நிற்கிறார். எல்லா பக்கத்தையும் இது நன்றாக கண்களாலே நன்றாக பருகினார் அந்த எம்பெருமான். அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் நன்னா இருக்கு சுவாமி, நாச்சியார் விழிக்க ஒண்ணாது. எங்க தாயார் இருக்காளே, அவளுடைய கண்களிலே சுவாபாவிகமாக இயற்கையாக ஒரு காருண்யம், கருணை அப்படியே பொழிந்து அப்படியே ஓடுமே, ஒரு ஆறாக ஓடுமே. அந்த கருணை உங்க கண்ணுல இல்லையே. நாச்சியார் வேஷத்தை நீர் ஏறிட்டுக் கொள்ளலாமே தவிர நீர் நாச்சியார் ஆக முடியாதுன்னு சொன்னார். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய். அதே போல இந்த இடத்துல சொல்றாரு, ஒளி முதல்வன் சொல்லக்கூடிய அந்த அந்த லீலாவிபூதி நாயகனாய் இருக்கக்கூடியவன், அவனை போல அந்த கருத்த உருவத்தை ஏறிட்டுக் கொள்ளலாமே தவிர அவனுக்கு சுவாபாவிகமா அது இயற்கையாக அமையக்கூடியது அன்றுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து வாழியந்தோளுடை பற்பனாவன் கையில். அம்தோள் அப்படின்னா ரொம்ப அழகிய தோளை உடையவனாக இருக்கக்கூடியவன். வாழியம் தோள் அப்படின்னா வலிமை பொருந்தியவன், அழகிய தோள்களை உடையவனாக இருக்கக்கூடியவன். வாழியம் தோல்றதுனால என்ன தெரியுது, நல்ல வலிமை மிக்க தோல்னா பிறரை காக்கக்கூடிய சக்தியும் படைத்தவனாக இருக்கக்கூடிய தோள்களை உடையவன். அழகிய தோல், அதனால எப்படி இருக்குன்னா போக்கியமாக இருக்குது, காண்பவர் கண்களுக்கெல்லாம் ரொம்ப அப்படியே விருந்து படைக்கக்கூடியதா இருக்குது. தோள் கண்டார் தோளே கண்டார் துணை மலர் கண் தாள் கண்டார். நம்பர் பெருமாள் சொல்றார், ராமனை விஸ்வாமித்திரன் மிதிலாபுரிக்கு அழைச்சிட்டு போறார். அழைத்துட்டு கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்துல என்ன பண்றார்கள், அதுல மிதிலாபுரியில இருக்கக்கூடிய அந்த மாந்தர்கள் எல்லாம் என்ன பண்றார், அந்த ராமனை தன்னுடைய கண்களாலே அவனை அப்படியே பருகிறார்கள், அவனால் அழக பருகுகிறார்கள். ஒருத்தர் தோளை பார்த்தார், தோளை பார்த்தவருக்கு அந்த தோல்லேருந்து கண்ணை எடுக்கவே முடியல, அப்படியே தோளையே பார்த்துட்டார். ராமனுடைய கண் எப்படி இருந்ததுன்னு அவர்கிட்ட போய் கேட்டா, நான் எங்க கண்ணை பார்த்தேன், நான் தோளை தான் பார்த்தேன், தோழழகு பார்த்ததுக்கு அப்புறம் வேற எந்த அழகையும் எனக்கு பார்க்க தோணல. தாள் கண்டார் தாளே கண்டார்.
அந்த ராமனுடைய திருவடியை பார்க்கிறான் அவன். ராமனுடைய திருவடியை பார்க்கக்கூடிய காலத்திலே அந்த திருவடியில அந்த கண் விட்டு அகலவே இல்லை. ராமனுடைய கைகள் எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாலும், நான் எங்க பார்த்தேன், திருவடியை தான் பார்த்தேன். போல அப்படிப்பட்ட அழகு புரிந்தியவனாயிருக்க ஆழியம் தோளுடை பத்மநாபன் கையில். பிள்ளை பெருமாளையங்க ஒரு பாசுர பாடுற. அப்படிப்பட்ட பாசுரத்தை தெரிவிக்கிறான். காட்ட வந்த விஷயம் என்னன்னா, நம்பெருமாள் இருக்காரு திருவரங்கத்து அந்தாதி. சொல்லக்கூடிய நம்பெருமாளுடைய கைகளானது எப்படி இருந்ததுன்னா, அப்படியே வந்து சின்னதா அப்படியே ஒரு குச்சி போல இருந்தது. ரொம்ப மெலிந்து போய் ஒரு குச்சி போல இருந்தது. இந்த இடத்துல சொல்றாங்க வாழியம் தோல் அப்படின்னா ரொம்ப வலிமை பொருந்திய தோலாய் இருக்கிறது. மலைபுரை தோல் மன்னவரும் மாறாதரும் மத்தும் பலர் புலைய நூத்து வரும் பட்டழிய ஆர்த்தன் சில வழிய திந்தேர் மேல் முன்ன. எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறான். எல்லாம் மலைபுரை தோல் மன்னவரும் மாறாதரும் வந்து குருக்ஷேத்திரத்தை போய் நிற்கிறானே கண்ணனை பெருமான். எப்படிப்பட்டவனாய் நிற்கிறான். அப்படிப்பட்டவன் அந்த ரங்கநாதனால் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் ரங்கநாதன் அரங்கநாதனாய் ஸ்ரீரங்கத்தை எழுதி கூட அவனுடைய தோள்களான எப்படின்னா ஒரு குச்சி போல இருக்கும், ஒரு ஈர்க்குச்சி போல இருக்கும். அது எப்ப பருத்ததுன்னு கேட்கிறாங்க. அவர் எப்ப பருத்ததுன்னா, நம்மாழ்வார் திருவாய்மொழியை பாடினார். நம்மாழ்வார் என்ன பண்ணாரா, அந்த எபெருமானுடைய தோள்களை தன் வாய்க்குள்ளே கொண்டு போனார், வாயில வச்சு சுவைத்தார். அந்த திருவாய்மொழியின் சுவையினாலே என்னாச்சு, திருவாய்மொழி பாடின சுவையினாலே என்னாச்சுன்னா, அந்த பொத்தப்பியங்கள் அப்படியே வளர்ந்தது அவருக்கு. வாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் அழி போல் மின்னி. பற்பனாபன் கையில் மின்னின்னு சொல்லியிருக்கலாமே. பத்மநாபன் அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், அவனுடைய உந்தி நாபி கமலத்திலே ஒரு தாமரை பூவிலே பிரம்மாவை உடைத்தவனாய் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இப்ப சொல்றார், அந்த பிரம்மாவை நாபி கமலத்திலே உடையவனாய் இருக்கான்னா, நான் முகனை நாராயணன் படைத்தான். அந்த எபெருமானுக்கு பிள்ளையாக வாய்த்தவன் யார் அப்படின்னு கேட்டா சதுர்முக பிரம்மா தான். ஒரு ராஜாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா ராஜா எவ்வளவு சந்தோஷப்படுவானோ தெரியாது. ஆனால் அந்த ஜனத்தை, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுவான்னா ரொம்ப ஜனம் சந்தோஷப்படுவாங்க. வண்ணமாடன் கண்ணன் பிறந்தான். கண்ணன் பிறந்த காலத்துல வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் மொத்தம் கலந்தளராயித்து. கண்ணன் பிறந்தான் என்ன பண்றான், எல்லாம் எண்ணெயெல்லாம் எடுத்து கொடுக்குறா. அப்புறம் வந்து அந்த வர்ண பொடியெல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் தூவி கொண்டு அதை ரொம்ப ஆனந்தமாக கொண்டாடுகிறார். இன்னைக்கும் ஸ்ரீ ஜெயந்தி கொண்டாட்டம்னா திருக்கோட்டியூர்ல போனா இந்த குழந்தைகள் பிறந்தா வரதானம் பண்றது, நெல்லை கொடுக்கறது, தானம் பண்றதுன்னு ஒரு இது. இன்னைக்கும் திருக்கோட்டியூர்ல ஸ்ரீ ஜெயந்திக்கு போனான்னா அந்த வரதானம் பண்றதுன்றது இதெல்லாம் ஒரு கிரமங்கள காரியக்கிரமங்கள்லாம் வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த ராஜாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் ராஜாவுக்கு எவ்வளவோ அதை காட்டிலும் நமக்கு ஒரு இளவரசன் பிறந்தான்னு எல்லாரும் கொண்டாடுவாங்க. அழி போல் மின்னி பற்பனாபன் கையில் அழி போல் மின்னி. அவன் கையில இருக்கக்கூடிய ஆழி போல் மின்னி. ஆனால் இவர்கள் இந்த இடத்துல சொல்லக்கூடிய இதுன்னா மழை பெய்யணுமே. இந்த இடத்துல மழை பெய்யக்கூடிய காலத்துல மின்னல் அடிக்குமே, அது எப்படி மின்றது, அது போல மின்ன வேணும். பற்பனாபன் கையில இருக்கக்கூடிய ஆழி போலே அந்த சக்கரத்தாழ்வாரை போல மின்ன வேண்டும் நீ மழை பெய்யறதுக்கு முன்னாடின்னு சொல்லக்கூடியது. அழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து. இடி இடிக்கணுமே, அது எப்படி இடிக்கணும் அப்படின்னு கேட்டால் வலம்புரி போல் நின்னதிர்ந்து சகோஷோதார்த்தராட் பிராணம் ஹிருதயானி வதாரயது. குருக்ஷேத்திர போர்ல போய் நிற்கிறான் கண்ணன் பெருமான். எதிரணியில கௌரவர்களுக்கு எதிரணியில நிற்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒரு பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதிக்கொண்டே இருக்கிறார். அந்த பக்கத்துல இருந்து முதல்ல கௌரவர்கள்லாம் தன்னுடைய தன்னுடைய சங்கங்களை ஊதுகிறார்கள். பாண்டவர்கள் எல்லாம் ஊதிக்கொண்டே வருகிறார்கள். அண்ணன் பெருமாள் தன்னுடைய பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய இருக்கிறத எடுத்து ஊதக்கூடிய காலத்துல என்ன ஆச்சுன்னா, அந்த தார்தராஷ்டிரான திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் எல்லாம் அவருடைய ஹிருதயங்கள் எல்லாம் பிளந்ததுன்னு தெரிவிக்கிறார். அப்படி உன்னுடைய முழக்கமானது இருக்க வேண்டும் தெரிவிக்கிறார். ஆனா இதுல இன்னொரு அர்த்தம், உள்ளுரை பொருள்ல ஒரு அர்த்தம் காட்டுறாங்க. பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்குலியும் சார்கவில் நானொழியும் தலை பெய்வதை ஞான கொலோ. ஆண்டாள் நாச்சியார்
ரெண்டு பிராட்டி, ருக்மிணி பிராட்டிக்கு ஏற்பட்ட அனுபவமும் தனக்கு ஏற்படணும்னு நினைக்கிறார், சீதா பிராட்டிக்கு கிடைத்த அனுபவம் தனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறார். அதனாலதான் சொல்றார், அழி போல் மின்னி வலப்புரி போல் நின்னிருந்து. சங்கமும் சக்கரம், சங்கத்தை மின்ன, அந்த சக்கரமானது மின்ன வேண்டும், சங்கமானது நாதத்தை ஏற்படுத்த வேணும்ன்ற அது போல இந்த இடத்துல பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும். கிருஷ்ணாவதாரத்துல ருக்மிணி பிராட்டி ஒரு தேவிகள் கண்ணன் பெருமாள். ருக்மிணி பிராட்டியானவள் எப்படிப்பட்டவளா இருக்கான்னா, கண்ணனை பார்த்தது கிடையாது, ஆனா கண்ணனையே கணவனாக அடைய வேணும்ன்ற ஆசை அவனுடைய அவனோட ரூபம், குணம், அவனுடைய ஸ்வரூபம் எல்லாத்தையும் அறிந்தவளா இருக்கான். நமக்கு ஏத்த கணவன் இவன் தான் நினைச்சிட்டு கண்ணனையே அடைய வேணும்ன்ற ஆசையோட இருக்கலாம். அப்போ கண்ணனுக்கு என்ன பண்றா, ஒரு சந்தேஷம் அவருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன ஆகுது, அவளுடைய தம்பியாக இருக்கக்கூடிய ருக்மின்னு சொல்லக்கூடிய அவன் என்ன பண்றான், சிசுபாலனுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும்னு நினைச்சுட்டான். அப்போ இவன் என்ன பண்றான், இந்த ருக்மிணி பிராட்டியானவள் கண்ணன் பெருமானுக்கு ஒரு சந்தேஷம், ஒரு முதல்ல ஒரு காதல் கடிதத்தை எழுதி அவனுக்கு அனுப்பிச்சுடுறா, ஒரு பிராமணன் இடத்துல கொடுத்து, இந்த மாதிரி எனக்கு எல்லாம் உன்னை விட்டு நான் இருக்க மாட்டேன், இந்த தேதியிலே எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கிறார்கள், அதனால நான் இதுக்கு மேல இருக்க முடியாது என்னால. உன்னுடையாழி சங்குத்தமர்க்கென்ன உன்னித்தெழுந்தயன் தடமுலைகள் மானிடவர்க்கென்ன பேச்சுப்படில் பழகில்லேன் கண்டாய் மன்மதனே. ஆண்டாள் எப்படி சொன்னாலும் மானிடவர்க்கென்ன பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய். கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப. ஒரு யாகம் நடக்கிறது, யாகத்துல தேவர்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு அவிர் வச்சிருக்க, அதிர்பாகம் வச்சிருக்க. இந்த யாகத்துல சமர்ப்பிச்சா அந்த தேவர்களுக்கு போய் சேரக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட அதை கண்ணனுக்கே, கண்ணன் ஒரு தேவனாக இருக்கிறான், அவனுக்கே அவிர்பாகமாக நான் இருக்கிறேன், என்னை போய் ஒரு நரி போல இருக்கக்கூடிய சிசுபாலனுக்கு கொடுத்தா என்ன நடக்கும், அதனால நீ எப்படியாவது என்னை கைக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சமயத்துல எந்த சந்தர்ப்பத்திலே என்னை கைக்கொள்ளலாம்னு சொல்லக்கூடிய காலத்துல சொல்றா. இவங்களுக்குலாம் ஒரு குலதேவி யாத்திரைன்னு ஒண்ணு உண்டு. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க குலதெய்வமா இருக்கக்கூடிய தேவியினுடைய சன்னதியில போய் நாங்க அவளை சேவிச்சுட்டு வரணும் கல்யாணத்துக்கு முன்னாள். அது கொஞ்சம் ஏகாந்தமான பிரதேசம், அந்த இடத்துல நீர் வந்தீரானால் நம்மை கை கொள்ளலாம்னு அந்த சந்தேஷத்திலே தெரிவிக்கலாம் ருக்மிணி பிராட்டி. நாளாவது கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிட்டு இருக்கு, கண்ணன் வந்த சுவடே தெரியல அந்த இடத்துல. எப்போ வரப்போறான்னு பெரிய கவலை இந்த ருக்மிணி பிராட்டிக்கு. ஐயோ, இந்த சிசுபாலனுக்கு நம்ம கழுத்தை நீட்டுப்படி ஆயிடுமோன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த குலதேவியினுடைய யாத்திரை, அந்த தேவியினுடைய கோயிலுக்கு அவர் செல்லக்கூடிய காலத்திலே புறச்சோலையில கண்ணன் பெருமான் வந்துட்டான். அந்தேன்றத அடையாளத்தை ருக்மிணி பிராட்டிக்கு சொல்லணுமே. அப்ப என்னவா, பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும். அந்த பாஞ்சசன்யம்னு சொல்லக்கூடிய சங்கத்தை எடுத்தான், அந்த நாதத்தை ஊதுகிறான். அதை கேட்ட உடனே அவள் தெரிஞ்சு போய், இது பாஞ்சஜன்யம் தான், கண்ணன் பெருமான் நம்மை கைக்கொள்ள வந்து விட்டான்னு சொல்லக்கூடியதாய் அப்படியே அகமழுனா. கண்ணாலம் கூடித்து கன்னி தன்னை கைப்பிடிப்பான், தின்னார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பெணுமூர் பேரும் அரங்கமே. ருக்மிணி பிராட்டியை கைப்பிடித்தான். பெரிய சண்டையெல்லாம் நடந்தது, எல்லாரையும் ஜெயித்து ருக்மிணி பிராட்டியை கை கொண்டான் அப்படின்னு ஒரு சரித்திரத்தை காட்டும். பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும் சார்ந்தவில் நானொலியும். அந்த வில்லினுடைய நானொலி எனக்கு கேட்கணும்ன்ற அது எங்க அப்படின்னு கேட்டால் சீதா பிராட்டியினுடைய சரித்திரத்துல காட்டக்கூடியதா இருக்கு. சீதா பிராட்டிய ராவணன் கவர்ந்து சென்று அந்த அசோகவனத்துல கொண்டு போய் வச்சிருக்கான். அப்படி வச்சிருக்கக்கூடிய காலத்துல அவன் பலவிதமான இன்னல்களுக்கு சீதா பிராட்டி உட்படுத்திக்கிறான். அந்த ராவணன் எப்படியாவது நீ என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும், எனக்கு ஆசை நாயகியா இருக்க வேணும்னு பல விதங்களாலே அவளை துன்புறுத்துகிறான். நயமாக சொல்லி பார்த்தாலும் பிராட்டி அடிபணியவில்லை. ரொம்ப ராட்சசிகளை கொண்டு ரொம்ப துன்புறுத்தினாலும் சுடுசொல் பேசினாலும் பிராட்டியானவள் தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடாத பதிவிரதா தர்மத்தை அனுஷ்டிக்கக்கூடியவளாய் இருக்கிறாள். சரி, என்ன பண்றதுன்னே தெரியல. அவனுடைய மந்திரி ஒருத்தன், ராவணனுடைய மந்திரி வித்யுத்ஜித் பேர். கொஞ்சம் மந்திரங்கள்லாம் நல்ல மந்திரத்தை சக்தியை பிரயோகம் பண்ணக்கூடியவனா இருக்கு. அவன் இடத்துல போய் சொல்றாரு, இந்த சீதா பிராட்டி என்ன பண்ணாலும் என் வழிக்கு கொண்டு வர முடியல, ஏதாவது வழி சொல்ல. அவன் சொன்னா, நான் கடைசியா ஒரே ஒரு வழி சொல்றேன், அதுபடி செய், சீதா பிராட்டி உனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம்.
என்னன்னு கேட்டா, நான் ஒரு மந்திரத்திலே ஒரு சிரசு பண்ணி கொடுக்குறேன், ஒரு தலை மட்டும், ஒரு முண்டை மட்டும் நான் பண்ணி கொடுக்குறேன். அந்த முண்டத்துல இருக்கக்கூடிய அந்த உருவமானது, திருமுக மண்டலமானது எப்படி இருக்கும்னா ராமனை போலே இருக்கும். ராமனுடைய ஒரு சிரத்தை வெட்டினால் எப்படி இருக்கும், அதை போல அந்த அந்த ரத்த குழம்பு சிந்த சிந்த அப்படியே இருக்கும். அதை நான் உங்களிடத்துல உனக்கு ஒரு மாயா சிரசு பண்ணி கொடுக்குறேன். அதை கொண்டு போய் சீதா பிராட்டி இடத்துல காட்டு. அதை பார்த்த உடனே நம்முடைய நாதன் இறந்து போய் விட்டான், அதனால உன்னை கை கொள்ளலாம்னு சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், உன்னுடைய ஆசைக்கு இணங்கலாம். அதனால நீ அதை ஒன்னா கடைசி முயற்சியாக சரி பண்ணிப்பாரு, அதுவும் சரியா வரணும், சீதா பிராட்டியை விட்டுடுவோம். சரின்னு என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், அந்த வித்யுத் சிவன் கொடுத்த அந்த மாயாசுரசை எடுத்து போய் சீதா பிராட்டி இடத்துல காட்டுறான். காட்ட உடனே பிராட்டிக்கு பெரிய இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ராமனை போய் யாராவது மாதிரி ராமனுக்கு ஒரு அவத்தியத்தை விளைவிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்துல யாரும் இல்லைன்னு நம்பிக்கை இருந்தாலும் அந்த எபெருமாந்தரத்துல இருக்கக்கூடிய பரிவினால் என்ன பண்றான், அப்படியே அனலில் நிற்க புடுவை போல துடிக்கிறான். ஐயோ ஐயோ ஐயோ, ராமனுக்கு இப்படி ஒரு கதி ஏற்படுது, ராமனுக்கு இப்படி ஒரு கதி ஏற்படுதுன்னு துடித்து கொண்டிருக்கிறாள் பிராட்டி. அதே சந்தர்ப்பத்துல எம்பெருமான் ராமனானவன் என்ன பண்றான், அந்த சேதுபந்தனம் பண்ணி அந்த கடலை தாண்டி லங்கா பட்டணத்துக்குள்ள வந்துட்டான். வந்த உடனே என்ன பண்றான், சார்கவில் நான் ஒளியும், அந்த சார்கவில்ல பிடிச்சா அந்த நான் எடுத்து அந்த என்ன பண்றான், அந்த வில்லினுடைய டங்காரம் இது பண்ணோம்னே டம 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 டமான்னு அடிக்கிறது. கண்ணனோட ராமனுடைய அந்த வில்லினுடைய நாணு ஒளி அதை கேட்ட உடனே சீதா பிராட்டி திருப்பி, ஐயோ என் நாதன் வந்து விட்டார், அப்படி இருக்கக்கூடிய காலத்துல ஏதோ பொய்யான சிரசை காட்டி என்னை ஏமாத்திரியா படுவாரி, ஏமாத்திரியான்னு சொல்லி ஆனந்தம் அடைந்தாள்னு சொல்லக்கூடியது. பூங்கொள் திருமுகத்து மொடுத்தூதிய சங்கொலியும் சார்ந்தவில் நான் ஒளியும் வாழியந்தோடுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம் புரி போல் நின்னதிர்ந்து ஆழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல். எப்படி தெரியுமா மழை பெய்யணும், நீ இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டா. மின்னல் எப்படி மின்னல் பண்றதோ அதை போல மின்னணும், எப்படி இடி இடிக்கிறதோ அதை போல இடிக்கணும், எப்படி முகர்ந்து கூட ஆர்த்து எறியணும், எல்லாத்தையும் சொல்லிட்டான். மழை பெய்யறது மட்டும்தான் பாக்கி. எப்படி பெய்யணும், ஆழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல், வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகளை போல நீ வர வேண்டும் தெரிவிக்கிறார். வில்லுன்னு சொன்னாலே ராமன் தானே. ஒரே வில் சதுரமாமதில் சூழ் இலங்கை கிரைவன் தலைபத்துதிர ஓட்டி, ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சுடுறோம். கடைசி பாகத்துக்கு வந்தாச்சு. ஓர் வெங்கனை உய்த்தவன், ஒரே வில்லாத ராவணனை கொன்றவனாய் இருக்கக்கூடியவன். ராமராவண யுத்தத்திலே ஒரு முக்கியமான கட்டம் என்னன்னா மூலபலவதம்னு தெரிவிக்கிறது. மூலபலம்னு சொல்லக்கூடியது ராமனுடைய அத்துணை சேனைகளும் ராமனுக்கு எதிராக அணிவகுத்து நிற்கக்கூடியது ஒரு பெரிய சேனை இருக்கிறது அந்த இடத்துல. அப்போ கேட்கிறான், அது ரொம்ப அதிமானுஷமான போர், ஒரு மனுஷர்கள் செய்யக்கூடிய போரே கிடையாது, ரொம்ப அதிமானுஷமான போர் அந்த தினத்துல இந்த மூலபலத்தை வதம் பண்ணக்கூடிய காலத்துல இருக்கு. வால்மீகி பகவானுக்கு அதை பார்த்த உடனே சித்த பிரமையா ஏற்பட்டு போறது, ரொம்ப தடுமாறும். ஸ்லோகங்கள்லாம் எப்படி அமைச்சிருக்காரு பாருங்க. சின்னம் பின்னம் சரேர் தத்தம் பிரபத்னம் சஸ்திர பீடிதம் பலம் ராமேன தத்ருஷு நராமம் சீக்கிர காரினம். சின்னம் பின்னம் சரேர் தத்தம். ராமன் என்ன பண்றான்னா, அத யுத்த பூமியில பார்க்கக்கூடிய காலத்திலே எல்லாம் ராமனையே பார்க்கலையா. எத்த பாக்குறா அப்படின்னா, ராவணன் ஒரு தலைய ராமன் எல்லாருடைய தலையும் வெட்டி சாய்க்கிறான், அரக்கர்களுடைய தலைகளை எல்லாம் வெட்டி சாய்க்கிறான். அப்படிப்பட்ட அந்த சேனைகளில பம்பரமாக சொல்லக்கூடிய அந்த அரக்கருடைய தலைகளை வெட்டி சாய்க்கிறத பார்த்தாலே தெரியும், அந்த பம்பரமாக சொல்லக்கூடிய ராவனை யாரும் காணவில்லை. சின்னம் பின்னம் சரீர் தத்தம் தத்தம் பிரபத்னம் சஸ்திர பீடிதம். மேல ஒரு ஸ்லோகம் எழுதினார் வால்மீகி உட்கார்ந்து. ஏது ராம சகஸ்ராணி ரணே பஷ்யந்தி ராட்சசாः. சகஸ்ராணி ராம பஷ்யந்தி, ஆயிரக்கணக்கான ராமர்களை பார்த்தார்கள்னு தெரிவிக்கிறார். ராமன் போரிடக்கூடிய காலத்தில் இங்க இருக்கா ராம, அங்க இருக்க ராம, அங்க இருக்க ராம, இங்க இருக்க ராம, பார்க்கக்கூடிய காலத்தில் ஆயிரக்கணக்கான ராமர்களை கண்டார்கள்னு வால்மீகி பகவான் அப்படியே அந்த மூலபலவதத்தை விவரணம் பண்ணக்கூடிய விவரிக்கக்கூடிய காலத்திலே அப்படியே சித்தம் தடுமாறி போயிடும். மேல இன்னொரு ஸ்லோகம் தெரிவிக்கிறார். உணப்பஷ்யந்தி காகுத்சம் ஏகமேவ மகாவகே. திரும்பி பார்க்கக்கூடிய காலத்தை யுத்த பூமியில ஒரே ஒரு ராமனை தான் பார்த்தான்.
முதல்ல என்ன சொன்னார்? ராவணனாலே தகர்ப்புண்ட அறக்கிறது இந்த தலைகளைத்தான் பார்த்தேன், ராமனை பார்க்கல. யுத்தபூமியில் அடுத்தது என்ன சொல்றாரா? ஆயிரக்கணக்கான ராமர்களை பார்த்தேன், தவிர வேற எதுவுமே பார்க்கல. அதுக்கு மேல ஒரே ஒரு ராமனை பார்த்தேன், வேற யாரையுமே பார்க்கல. இதுக்கு இதெல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று முரணா இருக்கு. இந்த முரண்பாடுகளை எங்க எப்படி சமன்வயப்படுத்துறதுன்னு பார்த்தோமே. ஆனால் ராமாயணத்துல அதுக்கு பதில் இல்லை. திருவாய்மொழி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில அதுக்கு பதில் சொன்னது போல சில பாசுரங்கள் இருக்கு. சாதாரணமா நம்ம இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்லுவார்கள், ஸ்ரீராமாயணமும் திருவாய்மொழியும் இருக்கக்கூடிய காலத்திலே இந்த சம்பிரதாயத்தை யாராலையும் அழிக்க முடியாது, இந்த ஒரு அரண் போலே விளங்குகிறதுன்னு சொல்லுவார்கள். அப்போ ரெண்டும் பார்க்கக்கூடிய காலத்திலே ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகக்கூடியதா இருக்கும். பார்க்கக்கூடிய காலத்திலே ராமாயணத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் பல இடங்கள்ல ராமாயண ஸ்லோகங்களை எல்லாம் நிரவதிகமாக உபயோகத்திற்கான அது திருவாய்மொழியில தான் சொல்லக்கூடியதா இருக்கு. அப்போ விசித்திரமாக வால்மீகியோட வர்ணனை இருக்கு. திருவாய்மொழியில 8ஆம் பத்துல ஒரு பாசனம், ஒருவர் இருவர் மூவரணனிருந்து உருவு கறந்து உள்ளும் தோறும் தித்திப்பான். ஒருவராயிருந்தான், இருவராயிருந்தான், மூவராயிருந்தான், ஆயிரக்கணக்கான பேர்களாய் ஆனான் ராமன் சொல்லக்கூடியதா இருக்கு. அப்போ இது எந்த இடத்துல நடந்தது? அது அதிகரணம் தெரியணும் இல்லையா? எந்த இடத்துல இது நடந்து? ஒருவனாயிருந்தான், இருவராயிருந்தான், மூவராயிருந்தான், அப்படியே பெருகி கொண்டே போனால் ஆயிரக்கணக்கானவர்களானால் அது எந்த இடத்துல ராமன் அப்படின்னு கேட்டால் அந்த பாசுரத்துல அதுக்கு உண்டான அர்த்தம் இல்லை. ஒருவர் இருவர் மூவர் இருந்தால் அந்த பாசுரத்துல அதுக்கு அர்த்தம் இல்லை. ஆனால் அதுக்கு அந்த பொருள் படைத்திருக்கக்கூடிய அந்த பொருள் அந்த பாசுரத்துக்கு பொருளை சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள் அவருடைய புத்திமதிக்கு, அவருடைய புத்திமாத்வம், அந்த மேதாவிலாசத்துக்கு அளவே கிடையாது. பெரியவாச்சான் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர் தன்னுடைய 24,000 படின்னு சொல்லக்கூடிய வியாக்கியானத்தில் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறார், காட்டுகிறார்கள். அப்ப எந்த இடத்துல தெரியலையா? அது எப்படி அதை நிர்ணயம் பண்றதுன்னு கேட்டால் இதுக்கு முன்னால ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அதுல சொல்ல, செருக்கடுத்தன்ன திகைத்த வரக்கரை உரு கடவாளி பொழிந்த ஒருவனே. ராமராவண யுத்தத்திலே அந்த அரக்கர்களை எல்லாம் செருக்கடத்தன்னு ஒழித்தான். அந்த சமயத்துலதான் உருக்கட வாளி பொழிந்த ஒருவன். ராமன் ஒருவனாயிருந்தான், இருவனாயிருந்தான், பல ஆயிரக்கணக்கானவர்களாய் இருந்தான். எந்த காலத்தில? ராமராவண யுத்தத்திலே அரக்கர்களை ஒழித்த காலத்திலே அந்த மாதிரி இருந்தான்னு ஒரு அன்வயத்தை எடுத்து காட்டிட்டாரு. மேல இருக்கக்கூடிய பொருள் பெரியவாச்சான் அதுக்கு மேல வியாக்கியானத்தை எழுதுறாரு. இந்த இடத்துல எப்படி வியாக்கியானத்தை எழுதுறாரு பாருங்க. ஒருவர் இருவரோர் மூவரணமின் உருவு கறந்து உருக்கடவாளி பொழிந்த ஒருவன். இப்போ மூலபலம் இந்த சாகும்படியாக எபெருமான் ஒரு ஒரு கோரமான யுத்தத்தை பண்றான். அப்படி யுத்தம் பண்ணக்கூடிய காலத்துல எப்படி இருக்காங்க? முதல்ல ஒருவனாய் தோன்றுகிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? கொஞ்சம் வேகம் பிடிக்கிறது. 2ஆவது பேரா தோன்றுகிறான். மேலும் வேகம் பிடிக்கிறது. 3 பேரா தோன்றான். இப்படியே போயிட்டே இருக்கு. அவனுடைய ராமனுடைய வேகமானது, இந்த யுத்தம் பண்ணக்கூடிய வேகமானது மேல 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 அதிகரிச்சு கொண்டே போகும். அப்படி பார்க்கக்கூடிய காலத்துல என்ன பண்றான்? ஒருவனாய் தோன்றினோம்னா 1000 பேராய் தோன்றுகிறான். அதுக்கு மேல என்ன இருந்தா கிரகணத்துக்கே அரியா போகுது. ரொம்ப வேகம் போகக்கூடிய காலத்துல என்ன ஆகுது? நம்ம கண்ணாலேயே பார்க்க முடியாது. அப்ப என்ன ஆகுது? கிரகணத்துக்கே அரிதாக போறது. ராமனை காணவில்லைன்றது உண்மை. ஒருவனாய் இருக்கக்கூடியதை காண்பதும் உண்மை, 1000ஆய் இருக்கக்கூடிய காண்பதும் உண்மைன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு. வியாபரித்த சடக்காலே அப்படி சடக்குன்னு ராமனுடைய அந்த யுத்தம் செய்யக்கூடிய திறமையானது என்ன பண்ணிதுன்னா அவன் கண்ணுக்கே பிடிபடாதவனானான்னு சொல்லக்கூடியதா இருந்தது. இதனால ராமனுடைய வீரம் எப்படிப்பட்டது? வாஜான கோச்சரம் என்று சொல்லும்படியாய் நம்முடைய வாக்கினாலே சொல்வதற்கும் அளத்தற்கரியதாய் இருக்கக்கூடியதுன்னு தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. தழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல் ராமனுடைய பானங்கள் எப்படி பொழிந்ததோ அதை போல பொழியணும். ஆனால் அதே சமயத்துல அந்த மழையானது, விருஷ்டியானது எப்படி இருக்குன்னா வாழ உலகினில் பெய்திடாய். அது பெரிய அதிவிருஷ்டியாய் ரொம்ப பெரிய மழை ஏற்படுத்தினா அது என்ன ஆகும்? அதனால தீங்கு தானே ஏற்படும். அப்படி இல்லை. அந்த மழையானது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாரையும் வாழ வைக்கக்கூடியதான வாழ உலகினில் பெய்திடாய். ஆண்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ என்பாவாய். நாங்கள் இந்த மார்கழி நீராட்டத்தை நல்ல முறையிலே கொண்டாடுவதற்காக இன்னென்ன பிரபாரங்களிலே நீ மழை பொழிய வேண்டும் பர்ஜன்ய தேவனதேன்னு அவனுக்கு ஒரு கட்டளையை இடுகிறார்கள் காட்டி இந்த பாசுரத்துடைய அர்த்தங்களை முடிக்கிறார். பார்க்க
இதோட இந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்கள் முடிந்தது. வாஸ்தவமா இன்னைக்கு 5வது நாள் இல்லையா, மாயனை மண். அப்படிப்பட்ட அந்த பாசுரத்தினுடைய அனுசந்தாத்தை எல்லாரும் கூடியிருந்து செய்து இன்றைய அனுபவத்தை தலை கட்டுவோமாக. மாயனை மண் வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அயறு குலத்தினில் தோன்னம் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை துயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய கிளையும் தூதருவான் நனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியைனோ கோதாயை நித்யமங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்யமங்களம். மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே ஆதிவீதிகரார்யாய நித்யஸ்ரீ நித்யமங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாத்ரு முனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கரார்ய வர்யாய நித்யஸ்ரீ நித்யமங்களம். லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து தழை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே. மாயனை மண்ணுன்னு சொல்லக்கூடிய பாசனம் எப்படி நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழியுன்றதை சொல்லக்கூடியதா இருக்கு. ரொம்ப அற்புதமான பாசனம். அப்படிப்பட்ட அந்த பாசுரத்தின் அனுபவத்தை நாளைக்கு அனுபவிப்போமாக. அடியவர்கள் அனைவரும் வந்து நாளைக்கு வழக்கம் போல எழுந்தல் இருந்து அடியனை அனுகிரகிக்க வேணுமாய் பிரார்த்தித்து அடியன் அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய.